पूरा प्रेमानंदी हरि 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 बोल। हरे कृष्णा प्रभु, दंडवत प्रणाम। हरे कृष्णा, दंडवत प्रणाम, हरि बोल। ரொம்ப நன்றி இவருடைய அழைப்பை ஏற்று நீங்க கொஞ்சம் தேங்க்யூ. So ISKCON திருப்பாலை சார்பாக we welcome you. Thank you. Thank you for accepting our invitation and coming here to give your association, and we welcome you on behalf of our ISKCON Tirupalai Madurai. Jai. Hare Krishna. So I will just announce about you, Prabhuji, to our devotees. Hare Krishna. எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு இந்த ஸ்ரீமத் பாகவத பிரவாகத்தினுடைய 100வது நாள், ரொம்ப முக்கியமான நாள். வெளி உலக மக்களுக்கு நம்மளுக்கு தினசரி முக்கியமான நாள் பாகவதம் படிக்கிறதுனால. இருந்தாலும் வெளி உலக மக்கள் எப்படி 100வது நாள் கொண்டாடுவாங்களோ அது போல நம்மளும் 100வது நாள் தினசரி கொண்டாடுறோம். சோ அது போல இன்னைக்கு இந்த 100வது நாள்ல நம்ம கூட நமக்கு சத்சங்கம் கொடுக்க வந்திருக்கவர் அருட் திரு ரேவதி ரமன் பிரபு. இவர் இஸ்கான் திருப்பதியினுடைய கோயில் தலைவர், இஸ்கான் திருப்பதியினுடைய கோயில் தலைவரா இருக்கார். அது மட்டும் இல்லாம இஸ்கான்ல மிக முக்கியமான பொறுப்புகள், நிர்வாக பொறுப்புகள்லையும் இருக்கார். ஜிபிசி போன்ற பல பொறுப்புகள் இருக்கார். இவர் ஒரிஜினலா மெக்கானிக்கல் இன்ஜினியர். பாஷ் அப்படின்னு நீங்க கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாஷ் கம்பெனில பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் 1900ங்கள்ல இஸ்கான் பற்றிய விஷயங்கள் கேள்விப்பட்டு சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்ற தன்னை அறியும் விஞ்ஞானம் அப்படின்ற அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இஸ்கானுடைய தொடர்புக்கு வந்தார். வந்ததுக்கு அப்புறம் இஸ்கான்ல சேர்ந்துட்டார். இவர் கிரகஸ்தரா இருந்த போதும் கூட நீங்க போனீங்கன்னா தெரியும், திருப்பதிக்கு போனீங்க அப்படின்னா இஸ்கான் கோயில் போய் பார்த்துட்டு கண்டிப்பா வாங்க. அங்க பாத்தீங்கன்னா அஷ்டசகி கோயில், மாயாப்பூருக்கு அடுத்தது நம்ம இஸ்கான்ல அஷ்டசகியோட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோயில் அப்படின்னா ராதா கோவிந்தாரோடைய கோயில். அது திருப்பதி மட்டும்தான். மிகவும் பிரம்மாண்டமாகவும் மிகவும் அழகாகவும் அந்த கோயில் கட்டியிருக்காங்க. லோட்டஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான கோயிலை வச்சு நடத்திட்டு இருக்கார். நிறைய பிரம்மச்சாரிகள் அவங்க சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அதிக புஸ்தக விநியோகம் பண்ணுவாங்க. ஏன்னா திருப்பதிக்கு வரவங்க நிறைய பேர் வெறும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு போயிருவாங்க. பட் அவங்களை கோவிந்தன்னா யாரு அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுக்கறது முக்கியம் என்னன்னா நம்மளுடைய கிரந்தங்கள் தான். ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்கலம் அப்படின்னு சொல்ற மாதிரி பகவான் மேல இருந்து கீழே இறங்கி வரார். எதுக்காக வரார் அப்படின்னா மேல தன்னுடைய கருணை அப்படின்ற அந்த குணம் அப்படிங்கிறது பகல் விளக்கு பட்டார் போல அப்படின்ட்டு அந்த வைகுண்டத்துல யாருக்கும் தன்னுடைய கருணையை கொடுக்க முடியாம பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா வெறுத்து போய் கருணையை இங்க இந்த உலகத்துல கொடுக்கறதுக்காக இறங்கி வராராம். சோ அவர் இறங்கும் போது எங்க இறங்குறாரு அப்படின்னா வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடை அப்படின்னு சொல்ற மாதிரி திருப்பதியில இறங்குறாரு. சோ திருப்பதியில பகவானுடைய முதல் அர்ச்சாவதாரம் அப்படிங்கிறது அங்கதான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆகம கிரந்தங்கள் சொல்லி கொடுக்குது. சோ அப்படிப்பட்ட புனித ஸ்தலமான திருப்பதியில இருந்துட்டு இன்னைக்கு பல வருஷங்களாக இந்த இஸ்கானை அங்க நிறுவி நிறைய வரக்கூடிய எல்லா விதமான யாத்திரைகளுக்கும் கிருஷ்ண பக்தி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு பிரபு கிட்ட நம்ம பாகவதனுடைய 4வது ஸ்கந்தத்தினுடைய சாராம்சத்தை கேட்க போறோம். அவர் இங்கிலீஷ்ல பேசுவார், நான் தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணுவேன். இது செஞ்ச எல்லாரும் கேட்க முயற்சி பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. Have just given introduction. Okay, shall I start? Yes, Prabhuji. Start. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. So I've taken one verse from 4th canto, 20th chapter, 2nd verse. Verse 4, 20 and 2. I'll just read that one. Little bit of Prabhupada purport, then I'll give a class. Okay.
Bhagavan Uvacha Yeshete Akarshet Bhangam Ayameda Satasyaha Kshamaphayatha Atmanam Amushya Shanto Marhasi. Translation purport by Srila Prabhupada. Lord Vishnu, the Supreme Personality of Godhead, said, "My dear King Prithu, Indra, the King of Heaven, has disturbed your execution of 100 sacrifices. Now he has come with me to be forgiven by you. Therefore, excuse him." Purport by Srila Prabhupada. In this verse, the word Atmanam is very significant. It is a custom among yogis and jnanis to address one another, or even an ordinary man, as oneself. For a transcendentalist, never accepts a living being to be a body, to be the body. Since the individual self is part and parcel of the Supreme Personality of Godhead, the self and the super self are qualitatively non-different. As the next verse will explain, the body is only a superficial covering, and consequently, an advanced transcendentalist will not make a distinction between oneself and another. Okay, start now. Om Ajnanatamandasya Jnanajanasalakaya Chakshurunmilitamena Tasmai Shri Guruve Namaha. Namo Om Vishnupadaya Krishna Prishtaya Bhutale Srimate Bhaktivedanta Swamini Namani. Namaste Saraswati Deve Gauravani Pachani Nirvishesha Shunyavadi Pasyata Deshatarni. Jai Shri Krishna Chaitanya Pramanityananda Shri Advaita Gadadhara Shivasadi Gauravaktarunda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Thank you very much, Balram Govind Prabhu, and all the devotees present there. Thank you very much for inviting me to speak on Srimad Bhagavatam on this auspicious 100th day in your place. எங்க இடத்துல 100வது நாளுடைய இந்த மிக முக்கியமான நாள்ல என்னை வரவேற்று இந்த உபன்யாசம் கூப்பிட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பல்ராம் கோவிந்த பிரபு உங்களுக்கும் ரொம்ப நன்றி. I'm so happy to be with all of you. Wonderful devotees present there. I see more than 100 people have gathered to discuss Bhagavatam. From this, I can understand so nicely. You have been trained. நான் உங்களை எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். குறிப்பா நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்து கூடி இருக்கீங்க பாகவதம் கேட்கறதுக்கு. எனக்கு இதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. From this, I can understand so nicely the training is going on. இதுல என்ன புரிஞ்சுங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு உங்களுக்குள்ளார அப்படிங்கிறது தெரியுது. So I've been asked to discuss 4th canto Srimad Bhagavatam. So I've taken few special great personalities here. எனக்கு வந்து 4வது ஸ்கந்தத்துல இருந்து பேச சொல்லியிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில நபர்களை பத்தி மட்டும் நான் பேச விரும்புறேன். So I'm going to talk about Prithu Maharaj, I'll talk about Dhruva Maharaj, talk about Prajapati Daksha, and if time permits, Puranjana. நான் வந்து இங்க வந்து புரஞ்சனரை பத்தியும் தக்ஷனை பத்தியும் பிருத்து மகாராஜரை பத்தியும் அதுக்கப்புறம் துருவ மகாராஜரை பத்தி பேச போறேன். புரஞ்சனரை பத்தி நேரம் இருந்தா பார்க்கலாம். So we know that Daksha, he performed bhakti. Dhruva Maharaj, he performed bhakti. Prithu Maharaj, he performed bhakti. But how they Hare Krishna. Prabhuji, we are not able to hear you anything. Hare Krishna. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. அப்படியே வெளில போயிட்டு உள்ள ஜாயின் பண்றாங்க. You can hear me? Now I can hear you. Now I can hear you, Prabhu. Yes. What happened? Suddenly something happened? I don't know. From your side, some signal problem, maybe something. Maybe. I don't know. I'm very sorry. If that is the case, I'm very sorry. It's okay. I heard like this Daksha was doing bhakti and Dhruva was doing bhakti, only this much.
Yeah, Dhruva Maharaj did bhakti, Daksha did bhakti, Prithu Maharaj did bhakti. What is the difference between these bhaktis? சோ இங்க துருவ மகாராஜா இருந்தாலும் சரி, தக்ஷனா இருந்தாலும் சரி, பிருத்து மகாராஜா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாரும் பக்தி பண்ணாங்க. ஆனா என்ன வித்தியாசம் இவங்க செய்ய பக்தியில? Daksha he performed bhakti in the mode of ignorance. தக்ஷன் வந்து பக்தி வந்து அறியாமையில பண்ணிட்டு இருந்தாங்க. The mode of ignorance, tamoguna. தமோகுணத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ், அறியாமை. Okay, and then Prithu Maharaj, Dhruva Maharaj, he performed bhakti in the mode of passion. துருவ மகாராஜர் ரஜோகுணத்துல தன்னுடைய பக்தி செஞ்சுட்டு இருந்தார். And Prithu Maharaj, he performed bhakti in the mode of goodness. பிருத்து மகாராஜர் சத்துவகுணத்துல பக்தி செஞ்சுட்டு இருந்தார். How we can say he performed in goodness, he performed in passion, he performed in ignorance? How we can say that? எப்படி நம்ம சொல்ல முடியும் இவர் வந்து சத்துவகுணத்துல பண்ணார், ரஜோகுணத்துல பண்ணார், தமோகுணத்துல பக்தி பண்ணார், எப்படி சொல்ல முடியும்? Because Prithu Maharaj simply followed a Mahajana, Dhruva Maharaj followed a Mahajana, but Daksha never followed a Mahajana. இங்க வந்து துருவ மகாராஜாலும் சரி, பிருத்து மகாராஜர் இவங்க ரெண்டு பேரும் மகாஜனங்களை பின்பற்றினாங்க. ஆனா தக்ஷன் இன்னைக்கு மகாஜனங்களை பின்பற்றவே இல்லை. Rather, Daksha, he offended a Mahajana, that is Lord Shiva. ஆனா தக்ஷன் என்ன பண்ணா, ஒரு மகாஜனான சிவனை வந்து அபராதம் பண்ணான். We know the 12 Mahajanas, Swayambhu, Narada, Sambhu, Kumara, Kapila, Manuhu, Prahlada, Janaka, Bhishma, Vayasaki, Balir, Vayasaki, Vayam. The 12 Mahajanas, Lord Shiva is a Mahajana and Daksha offended Shiva. நமக்கு 12 மகாஜனங்கள் இருக்காங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதுல ஒரு மகாஜன யார் அப்படின்னா சிவன். அந்த சிவபெருமானை வந்து தக்ஷன் அபராதம் பண்றான். So what happened is bhakti was done in ignorance. அப்படியே அந்த அர்த்தம் அவருடைய பக்தியானது தமோகுணத்துல செய்யப்பட்டது. So we people, we devotees in ISKCON, if we keep offending devotees, we are doing bhakti in ignorance. அதே போல நம்ம இஸ்கான்லயும் யாராவது பக்தர்களுக்கு அபராதம் செஞ்சுட்டு பக்தி செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளும் அறியாமையில பக்தி செய்யறோம் அப்படின்னு அர்த்தம். And Prithu Maharaj, he performed bhakti, and Dhruva Maharaj, he performed bhakti. Dhruva Maharaj, he performed bhakti for what actually? To get a bigger kingdom, better than his father or grandfather. He wanted a kingdom bigger than that. So his bhakti, fruity mentality, that is bhakti in passion. துருவ மகாராஜர் ஒரு எதிர்பார்ப்போட பண்ணிட்டு இருந்தா, தன்னுடைய தந்தையை விட, தன்னுடைய மூதாதையரை விட மிக உயர்ந்த ஒரு ராஜாங்கத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி அங்க வழிபாடு பண்ணார். அது ரஜோகுணத்துல செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுது. Daksha, what happened? He performed in ignorance. He got a goat head. தக்ஷன் அறியாமையில பண்ணதுனால அந்த பக்தினால அவனுக்கு ஆடு தலை தான் கிடைச்சது. And Dhruva Maharaj, he performed bhakti in passion. He was not happy. When Lord Krishna gave the entire Dhruva planet, he was thinking, instead of asking Lord for Krishna Prema, for pure love, I asked for a land, a piece of place. துருவ மகாராஜர் பக்தி செஞ்ச பின்னாடி கிருஷ்ணர் அவருக்கு தரிசனம் கொடுத்த பின்னாடி கூட துருவ மகாராஜர் சந்தோஷப்படல. ஏன்னா நான் பகவான் கிட்ட கிருஷ்ண பிரேமையை கேட்காம ஒரு அற்பமான நிலத்தை போய் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். Prithu Maharaj, he simply followed the instruction of Lord Brahma. What Lord Brahma said, he followed, because he performed 99 Ashwamedha Yagnas. One more he has to perform. So Indra was so shaky, he was nervous. He started offending Prithu Maharaj. He started stealing the sacrificial horse. பிருத்து மகாராஜர் வெறுமனே பிரம்மதேவர் சொன்ன விஷயத்தை கடைபிடித்தார். 99 அஸ்வமேத யஜ்ஞம் பண்ணார். ஒரு அஸ்வமேத யஜ்ஞம் பண்றதுக்குள்ளார இந்திரன் வந்து நடுங்கி போய் அவங்க தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா. பிருத்து மகாராஜர் அபராதம் செஞ்சுட்டே இருந்தாரு. பிருத்து மகாராஜ் அந்த யஜ்ஞத்தை நிறுத்த வேண்டியதானது. So Prithu Maharaj wanted to punish Indra, even he wanted to kill Indra. The Lord Brahma says, you stop here, 99 sacrifices enough, you stop and you listen to Brahma. பிருத்து மகாராஜர் இந்திரனை கொல்ல நினைக்கும் போது பிரம்மதேவர் சொல்றார், இதோட போதும்பா, இந்த யஜ்ஞத்தை நிறுத்திடு, 99 போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டார். So he stopped it. He simply listened to Lord Brahma. Lord Brahma is a Mahajana. Swayambhu, Narada, Sambhu. Okay, Swayambhu means is Brahma. So he listened to him. So Prithu Maharaj is a very, very exalted devotee he became. அங்க பிருத்து மகாராஜர் ஸ்வயம்பூவான அங்க பிரம்மதேவர் சொன்னு நிறுத்திட்டார். அதனால அவர் உயர்ந்த பக்தரா கருதப்படுறார். So Prithu Maharaj's life story we can see is so wonderful. His activities are so wonderful, and also it's been said in Srimad Bhagavatam. He is the preliminary incarnation of the Supreme Lord Vishnu himself. பிருத்து மகாராஜோடைய நடவடிக்கைகள் நம்ம பார்த்திருக்கோம். பாகவத்துல மிக அற்புதமான நடவடிக்கைகளா இருக்கு. அதே போல அவர் பகவானுடைய ஒரு சத்தியாவிஷ அவதாரம் அப்படின்னு பாகவதம் வர்ணிக்குது. So when we listen to Lord Brahma, then Lord Vishnu was so happy. Just now I read the verse where Lord Vishnu personally brings Indra and tells Indra to apologize with Prithu Maharaj.
இப்ப நான் சொன்ன ஸ்லோகத்துல பார்க்கலாம், பகவான் என்ன பண்றாருன்னா பிருத்து மகாராஜரை பாராட்டுறார். இந்திரன் சொல்லி இந்திராணி பிருத்து மகாராஜருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்லி சொல்றாரு. So here what happened, and Prithu Maharaj did not take the offense very seriously, and Lord Vishnu blessed Prithu Maharaj and is standing in the air. Garuda is there, is standing in the air, his feet is not touching the earth. பிருத்து மகாராஜர் மன்னிப்பு கொடுத்துட்டார் அவருக்கு, இந்திரனுக்கு. பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறார், அவருடைய கால் பாதம் வந்து தரையில படாம இருக்கு. So Lord, whenever it comes, Vishnu comes, his feet will not touch the earth. பகவான் விஷ்ணு வரும்போது அவருடைய பாதங்கள் என்னைக்கும் இந்த தரையை தொடாது. Always there will be some gap. அங்க எப்பயும் ஆகாசத்துல நின்று இருப்பார் அவர். But seeing Prithu Maharaj, his wonderful qualities, he was so happy. He wanted to touch the earth because Prithu Maharaj was standing on the earth, Prithvi, so he wanted to touch. ஆனா பிருத்திவி இருக்கிறதுனால, பிருத்து மகாராஜருக்கு பிடித்தமான அந்த பிருத்திவியில் இருக்கிறதுனால பகவான் என்ன பண்றார், அந்த நிலத்தை தொடணும்னு சொல்லி விருப்பப்படுறாரு. So Lord Vishnu, he comes down and stands on the earth and he loses balance because he is not used to it. He loses balance. பகவான் வந்து கீழே இறங்கி நிக்கிறார், நின்ன பின்னாடி அவரால் சரியா நிக்க முடியல. Why means he is not used to standing on earth. He loses balance. அவர் எப்பயுமே நின்னது கிடையாது தரையில, அதனால வந்து அவரால் சரியா நிக்க முடியலையா. So immediately the right hand, he puts his hand on Garuda and takes support. உடனே கருடன் மேல கை வச்சுட்டு அந்த கருடன் மேல தன்னுடைய அங்கத்தால் நின்றுட்டு இருக்கார். So Lord touched the Prithvi, that is earth. Lord was so happy. So the earth got the name as Prithvi. Prithu Maharaj is a Prithu. Because Prithu ruled earth, earth got the name as Prithvi. எப்ப பிருத்து மகாராஜர் இந்த பூமியை வந்து ஆட்சி பண்ணாரோ அவர் பிருத்துவா இருக்கிறதுனால இந்த பூமிக்கு பேரு பிருத்திவி அப்படின்னு பேர் வந்தது. That's why we say Prithvi, right? Prithvi de Achayata Nagaradigrama Sarvatra Prachara Kopimara Nama. So Prithvi is earth. It is the name of Prithu Maharaj. நம்ம அதனால பிருத்திவின்னு சொல்லி சொல்றோம். பிருத்திவி அப்படிங்கிறது பிருத்து மகாராஜருடைய பேர்ல இருந்து வந்தது. And also Prithu Maharaj was such a wonderful devotee, such a wonderful Rajarishi he was. அவர் வெறும் ஒரு பெரிய ராஜா மட்டும் கிடையாது, ராஜ ரிஷியாவும் இருந்தார், பக்தராவும் இருந்தார். So his chariot was moving all around. His chakras, the chariot wheels was moving all around the 7 continents to establish dharma. அவருடைய சக்கரங்களானது 7 காண்டங்களையும் வந்து சுற்றி வந்துட்டு இருந்தது, ஏன்னா தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. His chariot was so powerful to establish dharma. It was going round and round. 7 கண்டங்களையும் சுற்றி வந்துட்டு இருந்தார் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. So he got the title as Chakravarti. அதனால அதுக்கு பேர் சக்கரவர்த்தி அப்படின்ற பேரும் கிடைச்சது. First time Prithu Maharaj got the title as Chakravarti. Down the line, all the kings got the name as Chakravarti. அவருக்கு தான் முதல் சக்கரவர்த்தி என்ற பேர் வந்தது. அதுக்கப்புறம் அவருடைய எல்லா வழித்தோன்றலுக்கும் சக்கரவர்த்தி என்ற பேர் வந்தது. So like that, we can see Prithu Maharaj was so exalted, and also Prithu Maharaj said, "My Lord, your holy name is so nice, so wonderful." What Rupa Goswami said, same thing Prithu Maharaj said here, says here, "Your name is so nice, so nice. I want to have thousands of years, millions of tongues to chant your name and to hear your holy name." பிருத்து மகாராஜர் எப்படிப்பட்ட பக்தர் அப்படின்னா, ரூப கோஸ்வாமி சொல்ற மாதிரி பிருத்து மகாராஜர் கேட்கிறார், பகவானே அவருடைய நாமமானது அவ்வளவு ருச்சிகரமா இருக்கு, எனக்கு ஆயிரக்கணக்கான காதுகளும் ஆயிரக்கணக்கான வாய்களும் வேண்டும், அதை பாடி காதுல கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. So he listened to Brahma. You can see Dhruva listened to Narada. You take Prahalad Maharaj, he listened to Narada, and Narada listened to Bhakti Vedantas. Srila Prabhupada listened to his Guru Maharaj. So when you are in the parampara listening to Mahajanas, you also become very pure. நம்ம பாக்குறோம், துருவ மகாராஜர் நாரதரை கேட்கிறார், பிருத்து மகாராஜர் பிரம்மாவை கேட்கிறார், பிரலாத் மகாராஜர் நாரதரை கேட்கிறார், நாரதர் பக்தி வேதாந்தங்களை கேட்கிறார், நம்மளோட ஸ்ரீல பிரபுபாதர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை கேட்கிறார். இப்படி நம்முடைய முன்னோர்களான பக்தர்களை கேட்டோம் அப்படின்னா நம்மளும் தூய்மை அடைஞ்சு நம்மளும் பக்தர்களா மாறுவோம். So how we can get the bhakti in our heart, that is very important. அதனால நம்முடைய இதயத்துல அந்த பக்தி எப்படி பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். So in Mahabharata, there's one verse, very beautiful verse, chanted by Yudhishthira Maharaj. He chants to Drupada Maharaj. திருப்பத மகாராஜன் கிட்ட ஒரு ஸ்லோகத்தை வந்து யுதிஷ்டிர மகாராஜ் சொல்றாரு மகாபாரதத்துல. When Yudhishthira Maharaj and the 4 brothers got married to Panchali, that is Draupadi, father Drupada Maharaj, he comes to Yudhishthira and becomes very angry. What have you done? My daughter married to 5 men is a disgrace to my family. What have you done? On what authority you have done this? துருபத மகாராஜனுடைய புதல்விதான் வந்து திரௌபதி என்ன பண்றாங்கன்னா, பாண்டவர்கள் 5 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. துருபத மகாராஜனுக்கு பயங்கரமா கோவம் வருது, என்ன நடந்துச்சு இங்க, என் பொண்ணு 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, என் குடும்பத்துக்கே அவமானம் ஆயிடுச்சு, என்ன பண்றீங்கன்னு சொல்லி கோவப்பட்டு கேட்கிறாரு. On what authority you got married? என்ன அதிகாரத்தினால நீங்க இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு. That time Yudhishthira Maharaj tells a verse. அப்பதான் இந்த யுதிஷ்டிர மகாராஜ் இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு.
This verse was chanted by Chaitanya Mahaprabhu in Chaitanya Charitamrita. இந்த ஸ்லோகமானது சைத்தன்ய சரிதாமிரத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. This sloka is very, very important sloka for all of us. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஸ்லோகமாவும் இருக்கும். From this sloka, we'll come to know how the bhakti comes. From this shloka, how we come to know The bhakti, how the bhakti comes to us. okay. இந்த ஸ்லோகத்தினால பக்தி நமக்கு எப்படி வரும் தெரிஞ்சுக்கலாம். Tarko pratishtha sutayo vibhinna naso rishriyasa matam napinna dharmasya tattvam nita guhayam mahajana enagatsa pantaha mahajana enagatsa pantaha. So it says tarko pratishtha. We cannot understand bhakti by tarkas, by logics. தர்க்கோ அப்பிரதிஷ்டா, தர்க்கத்தினால் நம்ம பக்தியை புரிஞ்சுக்க முடியாது. Tarko pratishtha sutayo vibhinna. Just by reading the Vedas, we cannot understand bhakti. விதையோ விபின்னா, வேதத்தினால வேதத்துல பல்வேறு விதமான வழிமுறைகள் இருக்கிறனால அதுலயும் பக்தி தெரிஞ்சுக்க முடியாது. Because Vedas are variegated. Because the three Vedas are divided into 3 modes. ஏன்னா வேதங்கள் அப்படிங்கிறது முக்குணங்களால மூடப்பட்டிருக்கு, முக்குணங்களை பற்றி பேசக்கூடியதா இருக்கு. So by Tarko pratishtha sutayo vibhinna naso rishriyasa matam napinna. Just if you agree with all schools of thoughts, you are okay, this is okay, this is okay, you cannot become a sage, you can never understand bhakti. ஸ்ருதையோ விபின்னா அப்படின்னா ஸ்ருதிகள் நிறைய இருக்கு. அதே போல நிறைய அங்கங்கள், நிறைய விஷயங்களை வந்து வித்தியாசமான ரிஷிகள் வித்தியாசமா வந்து சொல்றதுனால அதையும் நம்மள புரிஞ்சுக்க முடியாது. Dharmasya tattvam nita guhayam. Where is this religious principles? Where is this bhakti? It is hidden in a heart of a pure devotee. தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம். தர்மம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா தூய பக்தரோட இதயத்துல மறைத்து வைக்கப்பட்டிருக்கு. It is hiding in the heart of a pure devotee. அது ஒரு தூய பக்தரோட இதயத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கு. Mahajana enagarsa pantaha. Such a Mahajana we should follow, then we'll get bhakti. அப்படிப்பட்ட மகாஜனங்களை பின்பற்றவும் நமக்கு அந்த பக்தி கிடைக்கும். So he does this one. So Drupada Maharaj will ask, then tell me, who is that Mahajana? துருபதர் கேட்கிறாரு, யார் அந்த மகாஜனன் சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. Then he says Narada Muni. அப்ப அவர் சொல்ல நாரத முனிதான் சொல்றாரு. Narada Muni told to get married. All 5 should get married to her. I got married. நாரத முனிதான் சொல்றாரு, எங்க 5 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். Then Drupada Maharaj is very happy. He says, okay, fine, no problem. He goes. அப்ப துரும சந்தோஷப்பட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு துருபத மகாராஜ் So கிளம்பி every day morning we sing Divya Gnana Hide Prakoshito. Prema Bhakti Jahoite Avidya Vinasha Jate. Divya Gnana Hide Prakoshito. Gnana is come from heart to heart. From Guru Parampara, Gnana flows, Bhakti Gnana flows from heart to heart, enters our heart. பிரேம பக்தி ஜாஹவித்தே அவித்ய விநாச ஜாத்தே வேதகா ஹிருதய பிரகாஷித்தோ அப்படிதான் சொல்லி சொல்றோம். அஞ்ஞானம் அப்படிங்க தொலைஞ்சு ஞானம் அப்படிங்கிறது இதயத்துல புகுத்தப்படுது. ஒரு பக்தரோட இதயத்துல இருந்து இன்னொரு பக்தரோட இதயத்துக்கு மாற்றப்படுது பக்தி அப்படிங்கிறது. So Daksha, you see, performed bhakti in Tamoguna. What he did? He offended Lord Shiva. தக்ஷன் அறியாமையில பக்தி பண்ணதுனால அவன் சிவபெருமானை வந்து அபராதம் பண்றான். Then he went through so many problems. Finally, his head was chopped. நிறைய பிரச்சனைக்கு உட்பட்டு அதுக்கப்புறம் கடைசியில அவன் தலையை வெட்டப்பட்டது. Finally, he got a goat head. அதுக்கப்புறம் அவனுக்கு ஆடுதல் எல்லாம் கிடைச்சது. When he got the goat head, he became very humble. He started glorifying Lord Vishnu. He started glorifying Lord Shiva. அப்படி ஆட்டுத்தலை கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் சிவனையும் விஷ்ணு வந்து அவன் பாராட்ட ஆரம்பிச்சான். So like that, we should perform bhakti in the mode of goodness. அதனால நம்ம பக்தி அப்படிங்கிறது சத்துவகுணத்துல பண்ண தெரிஞ்சுக்கணும். I should check whether I'm performing bhakti in the mode of ignorance, or I'm performing bhakti in the mode of passion, or am I performing bhakti in the mode of goodness. அதனால நம்ம பக்தி எப்படி பண்றோம், அறியாமையில பண்றோமா, ரஜோகுணத்துல பண்றோமா, சத்துவகுணத்துல பண்றோமா, நம்ம அப்பப்ப நம்ம பரிசோதனை பண்ணிக்கணும். So coming to the goodness is very important. Goodness is the springboard. From there we can come to Vishuddha Sattva or pure goodness. அதனால சத்துவகுணம் அப்படிங்கிற முக்கியம். சத்துவகுணம் வந்துட்டோம் அப்படின்னா அங்க இருந்து சுத்த சத்துவத்தை நம்ம உடனே தாவி போயிடலாம். So how we can come to goodness? அப்ப எப்படிதான் சத்துவகுணத்துக்கு வருது? So Lord Krishna says in the Gita, Yuktahara Viharasya Yukta Chetasya Karmasu Yukta Sapno Bodhasya Yoga Bhavati Dukkaha. He talks about this verse, Yuktahara Viharasya. Don't let your eating be regulated. Let your work be regulated. Let your sleeping be regulated. Let your recreation be regulated. கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல பகவத்கீதை சொல்றார், யுக்தாஹார விஹாரஸ்ச அப்படின்னு சொல்லி சொல்றார். நம்முடைய உணவு, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய தூக்கம், நம்மளுடைய கேளிக்கை இது எல்லாமே வந்து சரியான வகையில வந்து சீர்திருத்தப்படணும்னு சொல்லி சொல்றார். Don't eat more, don't eat less. Don't sleep more, don't sleep less. Don't work more, don't work less. Don't recreate more, don't recreate less. Let it be balanced and regulated. நம்ம சாப்பிட்றதுலயோ, தூங்குறதுலயோ, செயல்பாடுகள்லயோ, இல்ல கேளிக்கைகள்லயோ அதிகமாவும் இருக்க வேண்டாம், கம்மியாவும் இருக்க வேண்டாம்.
So when you keep doing this, yoga bhavati dukkha. They do bhakti in the mode of goodness. There's no dukkha in bhakti. அதனால இப்படி நம்ம எப்ப சரிசமமா இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருந்தோமோ அப்ப நம்ம சத்துவகுணத்துல பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு எந்த துக்கம் வராது. Otherwise, what happens in bhakti, we devotees, we know that in bhakti, why so many problems? In bhakti, we get worried. In bhakti, so much tension. In bhakti, conflicts. Actually, that's not bhakti. You should not do that, all those things. அதனாலதான் நம்ம பக்தர்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. பக்தி செய்யும் போது எனக்கு இந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வருது, இந்த குழப்பம் வருது, அந்த குழப்பம் வருது. காரணம் என்ன? நம்ம சத்துவகுணத்துல பக்தி பண்ணல. So if everybody does bhakti in the mode of goodness, things will be very peaceful. அதனால பக்தி அப்படிங்கிறது நம்ம எப்ப சத்துவகுணத்துல பண்றோமோ அப்ப எல்லாமே அமைதியா இருக்கும். For example, mode of goodness, like very calm. It is a rhythm. The bhakti has a very rhythm. It goes very smoothly. பக்தி அப்படிங்கிறது ஒரு ராகம் போல. நம்ம எப்ப சத்துவகுணத்துல பண்றோமோ ரொம்ப மிருதுவா போகும். For example, if you are doing bhakti in the mode of goodness, like this rhythm, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. Mode of goodness. Mode of passion, bhakti will be like that. There's no rhythm. Mode of ignorance, and I sleep. I sleep. I sleep. I sleep for some time. This is a mode of ignorance. சோ பக்தி அப்படிங்கிறது சத்துவகுணத்துல பண்ணும்போது ஒரே சீரா இருக்கும். ரஜோகுணத்துல பண்ணும்போது சீர்மை இல்லாம மேல கீழே இருக்கும். தமோகுணத்துல பண்ணும்போது விட்டு விட்டு பண்ணுவோம், தூங்கிட்டே பண்ணுவோம். That we will not be happy because bhakti in the mode of ignorance will face a lot of distress in that bhakti. நம்ம பக்தி எப்ப அறியாமையில பண்றோமோ அப்ப நிறைய அதுல துன்பங்களை வந்து சந்திக்க வேண்டியது வரும். And the bhakti done in the mode of passion, in the beginning we are happy, in the end we are sad. பக்தி அப்படிங்கிறது ரஜோகுணத்துல பண்ணும்போது ஆரம்பத்துல சந்தோஷமா இருக்கலாம், ஆனா துக்கமா தான் முடியாது. Bhakti done in the mode of goodness, you will be happy and you will have sufficient very good knowledge. பக்தி எப்ப சத்துவகுணத்துல பண்றோமோ சந்தோஷமா பண்ணுவோம், நிறைய ஞானமும் கிடைக்கும். அப்ப Bhakti in the mode of goodness is the stepping stone to Shuddha Bhakti or pure devotional service. அதனால பக்தி அப்படிங்கிறது எப்ப சத்துவகுணத்துல பண்றோமோ அதுல இருந்து நம்ம சுத்த சத்துவத்துக்கு போய் சேர முடியும். So like this, we should very in our devotional service, we should very carefully, we should perform our devotion with proper guidance. அதனால பக்தி அப்படிங்கிறது நம்ம சரியான வழிகாட்டுதல் கீழே சத்துவகுணத்துல பண்ணணும். That's why we should be always like a serious devotee, a very wonderful Vaishnava, one's guru, Srila Prabhupada lectures, we should hear regularly so that we inculcate that bhakti. We receive the bhakti from their heart to us. அதனால நம்ம எப்பயுமே நல்ல வைஷ்ணவர்கள் கிட்ட, தூய பக்தர்கள் கிட்ட, ஸ்ரீல பிரபுபாதர் கிட்ட இருந்து கேட்கணும். அப்ப நம்ம அவங்க இதயத்தில் இருக்கக்கூடிய பக்தி நம்ம இதயத்துக்கு மாற்றிக்க முடியும். So once Srila Prabhupada gave class on 12 Mahajanas. ஒரு முறை ஸ்ரீல பிரபுபாதர் 12 மகாஜனங்களை பத்தி உபன்யாசம் கொடுத்துட்டு இருந்தார். After the class, one devotee got up and Prabhupada, your class was so nice, Prabhupada. It was a wonderful class, Prabhupada. You are the 13th Mahajana. பிரபுபாதிட்ட அந்த பக்தர் என்ன சொல்றார்? பிரபுபாத உங்களுடைய வகுப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப உதயகரமா இருந்துச்சு, நீங்க தான் 13வது மகாஜனன் அப்படின்னு சொல்றாரு. The Prabhupada looked at him and said, you are the 14th Mahajana. பிரபுபாத அவரை பார்த்து சொன்னார், நீ தான் 14வது மகாஜனர் அப்படின்னு சொல்றாரு. Why? Okay, Prabhupada is 13th Mahajana. We all know Prabhupada is a Mahajana. How Prabhupada can tell this devotee you are the 14th Mahajana? பிரபுபாதர் 13வது மகாஜனன் சொல்ல ஒத்துக்கலாம், ஆனா இந்த ஒரு பக்தரை எப்படி 14வது மகாஜனன் சொன்னா எப்படி ஒத்துக்கிறது? So Bhaktivinoda Thakur explains, he says, those who follow the principles of Sri Chaitanya Mahaprabhu is a Mahajana. பக்திவினோத தாக்கூர் சொல்றார், யாரெல்லாம் சைத்தன்ய மகாபிரபுடைய வழிமுறைகளை பின்பற்றுறாங்களோ அவங்கள மகாஜனங்கள் தான். So anybody can become Mahajana when you follow a pure devotee. நம்ம தூய பக்தரை பின்பற்றணும் அப்படின்னா நம்மளும் மகாஜனங்கள் ஆக முடியும். That's why in Bhakti, the first most important thing is hearing. Shravanam should be very good. அதனால பக்தியில ரொம்ப முக்கியமான விஷயம் சிரவணம். When Shravanam is very good, Kirtanam will be very good. அதுக்கப்புறம் தான் கீர்த்தனம் அப்படிங்கிற அடுத்த நிலையில வருது. So Vishwanatha Chakravarti Thakur says, why in Bhakti sometimes we face the obstacles. Why? He explains. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் நம்மளுக்கு விளக்குறாரு, ஏன் பக்தியில வந்து மேல கீழே அப்படின்ட்டு நம்மளுக்கு பல மாற்றங்கள் வருதுன்னு சொல்றாரு. He says a curve of enthusiasm. That means Bhakti should go like this, straight, like this, like this, like this. A beautiful curve. It should go like this, like up, 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 to Goloka Vrindavan. பக்தி அப்படிங்கிறது எப்படி போனா நேரா சீர்மையா மேல் நோக்கி போயிட்டே இருக்கணும், ஒரே மாதிரி. The curve of enthusiasm, like this, a beautiful curve.
நம்முடைய பக்தி அப்படிங்கிறது மேல வளைஞ்சு அப்படியே மேல 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 போக வேண்டியதா இருக்கும். So what happens when Shravanam is very good, then our Mananam will be very good. எப்ப சிரவணம் நல்லா இருக்கும் அப்ப மரணம் நல்லா இருக்கும். When Mananam is very good, reflection, contemplation, then next stage is Nididhyasam. Nididhyasam is we can apply those principles in our life very nicely. எப்ப மரணம் நம்ம சரியா செய்ய முடியுதோ, கேட்ட விஷயத்தை நம்ம வந்து யோசிக்க முடியுதோ, அப்ப அந்த விஷயத்தை நம்ம நிதித்தியாசனம் அதை நம்ம வாழ்க்கையை நடைமுறை கொண்டு வர முடியும். So Shravanam, Mananam, Nididhyasam. அதனால நம்ம 3 நிலை சொல்லப்படுது: ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். Shravanam hearing, Mananam contemplation, Nididhyasam application. ஸ்ரவணம் கேட்கறது, ஸ்மரணம் வந்து யோசிச்சு பாக்குறது, அதை பத்தி நினைச்சு பாக்குறது, நிதித்தியாசனம் அப்படிங்கிற செயல்முறைப்படுத்துறது. So like that, Shravanam, Mananam, Nididhyasam. Shravanam, Mananam, Nididhyasam. Shravanam, Mananam, Nididhyasam, Goloka Vrindavan. இப்படியா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இதே வழிமுறையை பின்பற்றிட்டு போயிட்டு இருக்கணும். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், கடைசியில கோலோக விருந்தாவனம், அப்படி போய் சேரணும். The Shravanam is poor, what happens? ஸ்ரவணம் சரியா இல்லைன்னா என்ன ஆகும்? Srila Prabhupada says, all the problems in bhakti, while practicing devotional service, we face many problems. It is due to lack of hearing. சில பிரபா சொல்றாரு, நான் பக்தி செய்யும் போது வரக்கூடிய முக்கியமான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சரியா கேட்கறது இல்லாதனாலதான். I got a lot of spiritual problems because my hearing is very poor. எனக்கு நிறைய ஆன்மீக பிரச்சனைகள் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் சரியா கேட்கறது கிடையாது. I got a lot of emotional problems with the mind because I'm not hearing properly. எனக்கு நிறைய மனசுல வரக்கூடிய பிரச்சனைகள் காரணம் என்ன, நான் சரியா கேட்கறது கிடையாது. And I'm getting a lot of physical problems because I'm not hearing properly. எனக்கு நிறைய உடல்லயும் பிரச்சனை வருது, காரணம் என்ன, நான் சரியா கேட்கறது கிடையாது. Okay, Prabhu, spiritual is okay, emotional is okay. What is physical? How do you say? If I get fever, how it is connected to hearing? சரி, ஆன்மீகத்துல சொல்லலாம், நீங்க வந்து மனசளவுல சொல்லலாம், ஆனா உடல் உள்ள பிரச்சனைக்கும் கேட்கறது என்ன சம்பந்தம் பிரபுன்னு கேட்கலாம் நீங்க. Because last birth I never heard properly, that's why I got this body. ஏன்னா போன பிறகு நான் சரியா கேட்கல, அதனால எனக்கு இந்த பிறகு இந்த உடம்பே கிடைச்சிருக்கு, அதனால இந்த உடம்பால பிரச்சனை வருது. So last birth, if I had heard Bhagavatam nicely, practiced Bhagavatam nicely, I wouldn't have had this body. I wouldn't have been in this material world, going through Janma Mrityu Jara Vyadhi. I would have been in Vaikuntha. போன பிறகு நான் ஒழுங்கா கேட்டிருந்தேன்னா, நான் வந்து இந்த உடல் வந்திருக்க மாட்டேன், இந்த உடல்ல வந்திருக்காம நான் இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்க மாட்டேன், நான் வைகுண்டம் போய் சேர்ந்திருப்பேன் எப்பயோ. So all the problems we face is due to lack of hearing. அதனால எல்லா பிரச்சனையும் காரணம் என்னன்னா, நம்ம சரியா கேட்கறது இல்ல. அதனால So the hearing is very good. Constantly keep on hearing Bhagavatam, keep on hearing. Then what happens? Contemplation starts very beautifully. அதனால நம்ம எப்பயும் தொடர்ந்து பாகவதம் கேட்டு இருந்தோம்னா நம்மளுடைய சிந்தனையும் சரியா இருக்கும். So when Maharaj gave a class in Tirupati, he told Bhagavatam class starts after Bhagavatam class. ஒரு மகாராஜ் வந்து திருப்பதியில உபன்யாசம் கொடுக்கும்போது சொன்னாரு, பாகவத வகுப்பானது பாகவதம் வகுப்பு முடிஞ்ச பிறகு ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. So what happens after Bhagavatam class is end of the Bhagavatam. Next day morning Bhagavatam. No, Bhagavatam, after hearing Bhagavatam, the whole day we should contemplate on Bhagavatam. பாகவதம் கிளாஸ் முடிச்ச பின்னாடி என்ன பண்ணுவோம், அடுத்து முடிச்ச பின்னாடி மறுபடியும் அடுத்த நாள் உட்கார்ந்தா பாகவதம் கேட்போம். அப்படி கிடையாது. பாகவதம் முடிச்ச பின்னாடி அன்னைக்கு நாள் முழுக்க கேட்ட விஷயத்தை நம்ம என்னைக்கு ஞாபகம் வச்சுட்டே இருக்கோம். 24 hours we should be conscious of Krishna, as Rupa Goswami says. Always remember Krishna, never forget Krishna. அதனால 24 மணி நேரம் நம்ம கிருஷ்ணனுடைய ஞாபகத்தில் இருக்கணும், என்னைக்கு கிருஷ்ணனை மறக்கக்கூடாது. Then always the devotee will be under the purview of Yogamaya. What is it? He will be under the purview of Yogamaya. அவர் என்னைக்குமே யோகமாயனுடைய கட்டுப்பாட்டிலே இருப்பார் அந்த பக்தர். So if we don't remember Krishna, immediately we will enter the Mahamaya. அப்படி இல்லைன்னா நம்ம மகாமாயனுடைய கட்டுப்பாட்டு கீழே போயிடுவோம். Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Krishna. Okay. You can hear me, Prabhu? Can you hear me? Yes, now we can hear you. So I think the first time I'm facing this problem, I don't know why. That's okay. What can be done? Fine.
Okay, now you guys heard me what I said. You heard me. Yes. I said till Mahamaya. Okay, Yes. so always hearing is very good. We'll be under the purview of Yogamaya. If the hearing is very poor, we are not with Krishna. We'll be under the purview of Mahamaya. Mahamaya means only headaches and problems. Yogamaya means only happiness. Always happy. அதனால எப்ப நம்ம சரியா கேட்டுட்டு இருக்கோமோ நம்ம எப்பயுமே யோகமாயனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கோம். அப்ப எப்ப சந்தோஷமா இருக்கலாம். எப்ப மகாமாய கிட்ட வரோம் அப்படின்னா எப்ப நம்ம சரியா கேட்கல எப்ப மகாமாய கிட்ட வந்துடும். மகாமாயா அப்படின்னா தலைவலி, என்னைக்கும் துன்பம் தான். ஆனா யோகமாய கிட்ட இருந்தா என்னைக்கும் சந்தோஷமா இருக்க முடியும். The Lord says, Susukam Kartam Avyavyam. This bhakti is very joyfully you can perform. அதனால கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில சுசுகம் கர்த்தும் அபியம். இந்த பக்தியானது ரொம்ப சந்தோஷமா செய்யப்படக்கூடியது. Why means this knowledge, oh Arjuna, is a Raja Vidya. ஏன்னா இந்த ஞானமானது ராஜவித்யை. Right? Bhagavad Gita Lord says, Bhagavad Gita is what actually Lord will discuss 5 topics. பகவத்கீதையில கிருஷ்ணர் 5 விஷயங்களை பத்தி பேசுறாரு. Soul, living entity, God, super soul, Prakriti, middle nature, Kala, time, and Karma. மொத்தம் 5 விஷயம் பேசுறாரு. ஆத்மா, பகவான், காலம், கர்மம், பிரகிருதி. Okay, the 5 topics, that is the Raja Vidya. இந்த 5 விஷயங்களை பேர் தான் ராஜவித்யன்னு சொல்லி சொல்றோம். That is a Raja Guhyam, the secret. இது ராஜகுஹ்யமும் கூட ரொம்ப ரகசியமானது. How it can be secret? This can be learned only in the parampara. Outside the parampara, it is not there. இது பரம்பரையில தான் கத்துக்க முடியும். அதனால இது வந்து குஹ்யம், இது ரகசியம் சொல்லி சொல்லப்படுது. Outside the parampara, nobody knows. Only enter the parampara, they know this Guhya. இங்க பரம்பரையில் இருக்கவங்க மட்டும் தான் இந்த விஷயம் தெரியுமே தவிர வெளியில இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. That's a Tadvidi Pranipatena, Pariprashna Sevaya, Upanishata Jnana, Jnanina Sattva-Prashna. Approach a bona fide spiritual master. Bona fide spiritual master means the spiritual master who is in the parampara. தத்வித்தி பிரணிபாதேன, நம்ம ஒரு சிறந்த குருவை அணுகி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த குருவானவர் ஒரு சிறந்த பரம்பரையில இருந்து வரக்கூடியவரா இருக்கும். So Raja Vidya, Raja Guhyam, Pavitram is very pure. அது மட்டும் இல்லாம தூய்மையானது கூட. Why is pure? It is not from this material world. His Lord is giving. It is from the spiritual world. இது தூய்மையானது. ஏன் காரணம் என்ன? அது இந்த உலகத்தை சேர்ந்தது கிடையாது. அது ஆன்மீக உலகத்துல இருந்து வருது. In this world, everything is 3 modes. Everything is 3 modes. இந்த உலகத்துல எல்லாம் முகுணங்களுக்கு உட்பட்டது. But this knowledge, what I am giving you, Raja Vidya, is a transcendental subject matter. It is coming from the spiritual world. கிருஷ்ணர் சொல்றார், நான் கொடுக்கக்கூடிய இந்த ஞானமானது ஆன்மீக உலகத்துல இருந்து வரக்கூடிய ஞானம், முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஞானம் சொல்லி சொல்றார். And this knowledge is uttamam. Is uttamam. Ut means above. Tamam means middle world. Tamoguna. இது உத்தமம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த தமோகுணத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லி சொல்லப்படுது. Tamil we say, right? Uttaman. Uttaman. And the base is above this middle world. It is above the 3 modes. இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது, உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம் உத்தமம் அப்படின்னா. Pavitram uttamam. Pratakshavagamam dharmam. With this knowledge, we can self-realize who am I? What is the goal of life? And after death, what happens to me? We can understand this knowledge. அதே போல பிரத்யக்ஷாகம் தர்மம். இந்த ஞானத்தை நம்ம நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஞானத்தினால் நம்ம எப்படி இந்த பிறப்பு சக்கத்திலிருந்து வெளில வர முடியும், இந்த போன்ற பல முக்கியமான கருத்துக்களை புரிஞ்சுக்க முடியும். Susukam, joyfully you can perform. சுசுக்கம், இதை வந்து ரொம்ப சந்தோஷமா பண்ண முடியும். And Susukam Kartum Avivyam, this knowledge, it was there, it is there, it will be there. Always it will be there, it will never finish. அதே போல இந்த ஞானமானது அவ்யயம். அவ்யயம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்பயும் இருக்கு, எதிர்காலத்துக்கு இருக்க போகுது. So like that, this knowledge we can get it only in the parampara. And and also Lord Krishna says 3 principles are very important to get this knowledge. கிருஷ்ணர் சொல்றார், இந்த ஞானத்தை பெறுவதற்கு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. Tadvidi Pranipatena, Pariprashna Sevaya. Pranipatena, in bhakti means one should be very submissive. பக்தியில ரொம்ப இருக்கிறது ரொம்ப முக்கியம். When there is no submissive, we'll never get bhakti. அங்க பணிவு இல்லைன்னா பக்தி கிடைக்காது. Because why means pride is the one opposite to humility. ஏன்னா இந்த விஷயத்துக்கு எதிர்மறையானது என்ன அப்படின்னா அகங்காரமா இருக்கிறது. So Lord says the first important thing in spiritual life is be humble. அதனால ஆன்மீக வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னா ரொம்ப பணிவோட இருக்கிறது. That's what Chaitanya Mahaprabhu says. Trunadapi Svechana Tarodapi Saishna Amanina Manadana Kirtanaya Sadhari. You be tolerant and you be humble. Then only you can chant the holy name constantly. அதான் சைத்தன்ய மகாபுரு சொல்லி கொடுக்குறா, நம்ம ரொம்ப பொருளை விட பணிவாகவும் மரத்தை விட பொறுமையாவும் இருக்கும் அப்படின்னா அப்ப நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா. In the spiritual life, more we become humble,
Krishna becomes very dear to us. நம்ம ஆன்மீக வாழ்க்கையில எந்த அளவுக்கு ரொம்ப பணிவா இருக்கோமோ கிருஷ்ணன் அந்த அளவுக்கு திருப்தி அடைகிறார். I may chant 64 rounds. If I am proud, Krishna will never appreciate it. நான் 64 வாரம் ஜெபம் பண்ணாலும் நான் வந்து ரொம்ப கர்வத்தோட இருந்தேன்னா கிருஷ்ணன் அதை பாராட்டுறது கிடையாது. So the end of the day, the spiritual life means these two principles, humility and tolerance, very important. அதனால ஆன்மீக வாழ்க்கையில எப்பயுமே பணிவோடு இருக்கிறது, பொறுமையா சகிப்புத்தன்மையோடு இருக்கிறது ரொம்ப முக்கியமான கருத்து. When the two are there, what does it mean? You get all other qualities. இது ரெண்டு கிடைச்சிருக்குன்னா மத்த எல்லா குணங்களும் வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். So the two are there means, what does it mean? You don't have the false ego. இது ரெண்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு அகங்காரம் இல்லை, பொய் அகங்காரம் இல்லை அப்படின்னு அர்த்தம். A false ego is the one which is holding us in this world. Because of false ego only we came back to this. We came down from the spiritual world. நம்ம ஆன்மீக உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்ததோட முக்கியமான காரணமே அந்த பொய் அகங்காரம் தான். So these things we should take care. So Mahajanas, they have these wonderful qualities. அதனால மகாஜனங்களுக்கு என்னைக்குமே இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான குணங்கள் இருக்கும். You see, Srila Prabhupada, nowhere is said, I did it. It's all happening because of the mercy of my Guru Maharaj. சில பிரபார் என்னைக்கு சொல்லுவார், என்னுடைய குருவினுடைய கருணையால இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுவார். Though so many devotees joined, Prabhupada said, my Guru Maharaj is sending all of you to me to help me. எப்ப நிறைய பக்தர்கள் வந்தாலுமே சில பிரபா சொல்வார், என்னோட குரு மகாராஜ் உங்களாத்தையும் அனுப்பி வச்சிட்டு இருக்கார், என்னுடைய சேவையில உதவி பண்றதுன்னு சொல்லுவார். So this false ego is so dangerous. You take the pastime of Ambarish Maharaj and Durvasa Muni. Durvasa Muni, due to his false ego, he cursed Ambarish Maharaj. Then the Chakra came and killed that demon, and Chakra attacked Durvasa Muni. Durvasa Muni was running helter-skelter, running from Brahmaloka to Kailas, from Kailas to Vaikunta. நம்ம வந்து அம்பரீஷ் மகாராஜோட கதையில பார்த்தோம்னா துர்வாசரால உருவாக்கப்பட்ட அந்த அசுரனை வந்து அம்பரீஷ் மகாராஜரை காப்பாற்ற அந்த சக்கரமானது கொண்டுட்டு துர்வாச மகாராஜ் துரத்த ஆரம்பிச்சு துர்வாச மணி வந்து ஓடுறாரு, கைலாசத்துக்கும் பிரம்மலோகத்துக்கும் ஓடுறாரு, அவளை காப்பாற்ற முடியல. He could not help them. Nobody could help him. யாரும் உதவி பண்ண முடியல அவருடைய அகங்காரத்துக்கு. Then he goes to Vaikunta and Lord Vishnu, my Lord, you help me, Chakra is coming, you stop. It's your Chakra, you stop it. Lord Vishnu says, not my Chakra. I gave this Chakra to Ambarish Maharaj long time back. அங்க பகவான் கிட்ட வந்து சொல்றாரு, வைகுண்ட லோகத்திலேயே சுவாமி உங்களுடைய சக்கரனை துரத்திட்டு வந்துட்டு காப்பாத்துன்னு சொன்ன பகவான் சொல்றாரு, அது என்னோட சக்கரம் கிடையாதுப்பா, நான் எப்பயும் அம்பரீஷ் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. Now it is not under my control, it's the control of my devotee Ambarish. இப்ப என்னுடைய கட்டுப்பாட்டுல கிடையாது, என்னுடைய பக்தனான அம்பரீஷனுடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றாரு. So we should be very careful in the Vaishnavas, they'll have Chakra with them. ஆனா நம்ம எப்பயும் ஜாக்கிரதையா இருக்கணும், வைஷ்ணவர்கள் கிட்ட சக்கரம் என்னைக்குமே வந்துட்டு இருக்கு. If you die, if you fight with the Vaishnava, conflict the Vaishnava, offending the Vaishnava, it's like playing with the fire. நீங்க வைஷ்ணவோட சண்டை போட்டாலோ திட்டினாலோ கோவப்பட்டாலோ அது வந்து நீங்க நெருப்போட சண்டை போடுற மாதிரி. Well, Sudarshan Chakra is fire, the wheel of fire. சுதர்சன சக்கரம் அப்படின்னா ஒரு நெருப்பு பிளம்பனுடைய சுழற்சி தான் சுதர்சன சக்கரம். So you put our finger, it will cut. நீங்க தேவையில்லாம உங்க விரல் நீட்டிங்கன்னா உங்க விரல கட் பண்ணிடும். So like that we should be very careful. So Lord says it's not possible. You go to Ambarish Maharaj, you ask apology with him, he can stop it. இப்ப அம்பரீஷ் கிட்டே இல்ல, அவர் தான் நிறுத்த முடியும் அந்த சக்கரத்தைன்னு சொல்லி சொல்றார் துர்வாசர் கிட்ட. Then Durvasa runs to Ambarish. துர்வாசர் ஓடி வர அம்பரீஷர் கிட்ட. Then again Lord calls him back. Hey Durvasa, come here, I want to tell you something very important. மறுபடியும் ஓடி போகும்போது துர்வாசரை கூப்பிடுறாரு, பகவான் கூப்பிடுறீங்க, அவங்க கிட்ட ஒண்ணு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிடுறாரு. See, you are very good knowledge you have. Durvasa, you got very good knowledge. Full knowledge you have. துர்வாசா உனக்கு நிறைய ஞானம் இருக்கு. And plus very, very austere person. Such a nice tapas you do. உன் நிறைய தபஸ்யம் பண்ணக்கூடிய நபரா இருக்கக்கூடிய நீ. But the problem, only one problem, small problem you have. ஆனா உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. Oh, what is it, Lord? Tell me, Lord, I'll correct. What is that? சாமி சொல்லுங்க, எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? You got knowledge, you got tapashakti, but you don't have humility. உனக்கு ஞானம் இருக்கு, ஆனா உனக்கு பணிவு கிடையாது. Because you don't have humility, everything is out, everything is gone. உனக்கு பணிவு இல்லாத எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. So be careful, develop that quality humility. அதனால இந்த பணிவு அப்படின்ற குணத்தை வளர்த்துக்க முயற்சி பண்ணுங்க. And don't play with my devotees. அதே போல பக்தரோட சண்டை என்னைக்கு வந்து விளையாடாதீங்க. Sadhavo hridayam mayam, sadhanam hridayam taham, madhyanati na dhanati, namavya managapi. I am seated in my devotee's heart. My devotee is sitting in my heart. My devotee doesn't know anything but for me. Even I don't know anything but for my pure devotee. கிருஷ்ணர் சொல்றாரு, பக்தர்கள் என்னைக்கு என்னோட இதயத்தில், பக்தரோட இதயத்தில் நான் இருக்கேன். எனக்கு பக்தர்களை தவிர யாருக்கும் தெரியாது, பக்தர்களுக்கு என்ன தவிர யாரையும் தெரியாது. Prabhupada translates, Naham neba managapi. Managapi means even iota, little bit also I don't know. I'm not bothered about other things. I am bothered only about my devotees.
அங்க பிரபுபாதர் சொல்றாரு, பக்தர்களை பத்திய தவிர எனக்கு வேற எந்த கவலையும் கிடையாது, நான் என்னைக்கும் பக்தர்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. So that is the Lord, and always is meditating on his devotees. ஆனா பக்தர்களை பத்தி என்னைக்குமே பகவான் தியானத்திலே இருக்காரு. You see, Bali Maharaj, he was so humble. Bali Maharaj, he refused his guru's instruction and he served the Lord. பலி மகாராஜரும் எவ்வளவு பணிவோடு இருந்தார், தன்னுடைய குருவையே நிராகரிச்சுட்டு பகவானுக்கு சேவை பண்ணார். Lord humbled him. He also Mahajana. Balir Vayasaki Vayam. Balir also a Mahajana, and Prahlad Maharaj, his grandfather is a Mahajana. Bali Maharaj was educated by Prahlad Maharaj in spiritual life. Shukracharya educated Bali Chakravarti in political matters. சோ பலி மகாராஜர் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தாத்தா வந்து பிரகலாதனால பலி மகாராஜர் வந்து ஆன்மீகத்துல வந்து அறிவூட்டப்பட்டார். அதே போல பௌதிகத்துல சுக்ராச்சாரியரால் வழிபூட்டப்பட்டார். When Lord humbled him, he took everything. When he tied him with the Varuna Pasha, Amrish Maharaj was bent like this. He was bent and he was like this down. பலி மகாராஜர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா பகவான் வந்து அவர் வந்து அவருடைய முழுச்சா அவர் கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அவரை கட்டிட்டார். அப்ப அவர் தலையை வந்து குடிஞ்சிட்டார். So we may think, oh, he's very much hurt. இந்த பிரச்சனை இன்னைக்குதான் வருதுங்க, இன்னைக்கு வந்தது இல்லை, அவங்களுக்கு தான் பாவம். Hare Krishna Prabhu, yes. Yes, now we can hear. Hare Krishna. I cannot hear you. Hear me? Yes, yes, now I can hear. You can hear me. This is another Leela. When you're discussing Bhagavatam, Maya will do some tricks. And also it discusses devotees' patience also, whether they are patiently hearing or not, or they are living with this group. So like that, no, Bali, his head was down. So we think he's feeling very bad. But you know what Acharyas explained? His head was down. He was thinking, after giving everything to the Lord, Atma Nivedana, still he's thinking, did I displease the Lord? Did I displease the Lord? My Lord, did I displease him? பலி மகாராஜா எல்லாத்தையும் கொடுத்துட்டு தலை வழங்கிட்டாரு. தலைமை வழங்கின பின்னாடி அவர் ரொம்ப சோகமா இருக்காருன்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா ஆச்சாரியர் சொல்றாங்க, அந்த பலி மகாராஜா நினைக்கிறாரு, சுவாமியை நான் ஏதாவது வந்து கஷ்டப்படுத்தினா தெரியலையே, நான் செஞ்சது சுவாமிக்கு திருப்தியா இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. That is Mahajana. ஏன்னா After giving everything, still is thinking, well, the Lord is satisfied with my bhakti, Lord is pleased with me, or still I'm doing some offenses to the Lord. ஏன்னா அவர் மகாஜனா இருக்கிறனால யோசிக்கிறார், நான் பகவானை திருப்திப்படுத்துறேன்னா இல்ல பகவானை நான் வந்து ஏதாவது தப்பு பண்றேனா அப்படின்னு யோசிக்கிறார். அப்ப கூட The Lord was so happy. The Lord is Paramatma, is there, right? Sarvasya Aham Ruddhi Sarvishnu Madasmati Gnanam Apamcha. Lord is seated in our heart. Lord knows everything. Lord was so happy with Bali Chakravarti. He sent him to Sutala planet and Lord became a gatekeeper. பகவான் இதயத்துல இருக்கிறதுனால பகவானுக்கு பலி மகாராஜருடைய விஷயம் தெரிஞ்சதுனால என்ன பண்ணாரு, சுத்தல் லோகத்தை அனுப்பிச்சு விட்டு சுத்தல் லோகத்துல பகவானே You can hear me, Prabhu? So he became a gatekeeper. He became a gatekeeper. Lakshmi Devi was waiting. Lord never came to Vaikuntha. அவர் பகவான் என்ன பண்ற, சுத்தல் லோகத்துல போயிட்டு பலி மகாராஜருக்கு வெறும் காவலாளியா மாறின பின்னாடி லட்சுமி தேவி வைகுண்டத்துல காத்திருந்து பகவான் வரவே இல்லை. She will try her best to find out where is Lord, but she could not find out. Lord covered with the Yogamaya. She could not locate where is Lord. பகவானை தேடி வராங்க லட்சுமி, பகவான் எங்க இருக்கானே தெரியல, பகவான் யோகமாயினால மறைச்சிட்டார் தன்னை. So Lakshmi Devi is very much worried. Where is my Lord? பகவானை எங்க போயிட்டாரே தெரியலன்னு சொல்லி லட்சுமி கவலைப்பட்டு வராங்க. Then Narada Muni comes there. Narayana, he comes there. Then she asked Narada Muni, oh Narada Muni, where is my Lord? நாரதர் வந்து சேர்றாரு, லட்சுமி கேக்குறாங்க, சுவாமி என்னுடைய நாதர் எங்க என்னுடைய பகவான் எங்க போனான்னு தெரியல. You don't know. There you see the gate is the big gate. There he is standing like this. Gatekeeper is. Watchman. உனக்கு தெரியலையா, அவர் வந்து வாட்ச்மேனா வேலை செஞ்சுட்டாரு, பலி மகாராஜருக்கு வாட்ச்மேனா வேலை செஞ்சுட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. What? My Lord is watchman? My Lord is watchman? See there. Look at his dress. நாரதர் சொல்றான், ஆமா உங்க கணவன் தான் வாட்ச்மேனா செஞ்சாரு, பாரு அவருடைய ட்ரெஸ் பாரு, அங்க பாரு எவ்வளவு பெரிய கேட்டுக்கு முன்னாடி நின்று இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. The gate is standing with the spear in his hand like this, very stiff. He's standing like this.
protecting Bali Maharaj. பகவான் வந்து பலி மகாராஜோட வீட்டுக்கு கதவு முன்னாடி வந்து நின்னுட்டு கையில வந்து வேலாயுதத்தோட நின்று இருக்காரு, ரொம்ப ஸ்டிஃபா நின்று இருக்காரு, காப்பாத்திட்டு இருக்காரு. So like Balram going, the Prabhu gives me a nice gift, a very nice gift he has given. My friend has given me a gift. What I'll do, I'll keep in the showcase. I'll see now and then. Oh, the gift is so nice. My friend has given it to me. Like the Lord, you know, such a wonderful gift, Bali Maharaj, a great Mahajana, a pure devotee, such nice qualities. He's keeping him in the Sutala planet, like gatekeeper. He's watching. Oh, so nice, so wonderful it is. எப்பயாவது நமக்கு நண்பர்கள் யாராவது நல்ல ஒரு பெரிய பரிசு கொடுத்தாங்கன்னா நம்ம உடனே அதை ஷெல்ஃப் வச்சு பார்த்துப்போம். பல்ராம் எனக்காக கிஃப்ட் கொடுத்தானா உடனே ஷெல்ஃப் வச்சு பார்த்துப்போம். அது போல பகவான் என்ன பண்றாரு, தன்னுடைய பக்தனான பலி மகாராஜரை ஷெல்ஃப்ல வச்சு பாத்துக்கிற மாதிரி அந்த சுதர்லோகத்தை வச்சு பாத்துக்காராம். So Lakshmi Devi asked the Narada Muni, now what I should do? How I can get my husband back? அப்ப கேக்குறான், லட்சுமி கேக்குறான், நான் என் கணவனை மறுபடியும் எப்படி திரும்பி பெறுறதுன்னு கேக்குறாங்க. So every Saturday he gives charity. That time you also go very humbly like an old lady. When last while he'll try to give you gold and jewels. No, I want different gift. What gift? I want my husband. You ask me to give it to you. அப்ப என்ன பண்ணு, நீ வந்து சனிக்கிழமை போ, சனிக்கிழமை வந்து அங்க பலி மகாராஜ் தானம் கொடுப்பாரு. அங்க போய் நீ ஒரு வயசான பெண்மணியால போயிட்டு தங்க வழியெல்லாம் கேட்காத, எனக்கு என்னோட கணவனை வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு நாரதர். So she goes there on the Saturday. Big queue is there. And she stands at the back. பெரிய லைன் நின்னுட்டு இருக்காங்க, பின்னாடி போய் நின்னுட்டு இருக்காங்க லட்சுமி தேவி. And she's sending everybody to the front, but she's not going. She's standing at the last. எல்லாரும் போயிட்டே இருக்காங்க, அவங்க பின்னாடி நின்னுட்டு இருக்காங்க. She's sending everybody. Bali Maharaj observes this. Oh, old lady, so humble, so sweet she is. அங்க பாக்குறாரு, பலி மகாராஜ் பாக்குறாரு, எல்லாத்தையும் முன்னாடி அமிச்சிட்டு இவங்க பின்னாடி நின்று இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பலி மகாராஜ் அதை பாக்குறாரு இந்த குணத்தை. Finally she comes. கடைசியில வந்து சேர்றாங்க. Then Bali Maharaj appreciate. Oh Mataji, you're so humble. You're sending everybody. You're at the back. Why? You come front and take a no. What do you want? Tell me. How much gold you want? You want land? You want jewels? Tell me what you want. I'll give you. அவ பலி மகாராஜ், அம்மா நீங்க வந்து ரொம்ப பணிவோட இருக்கீங்க, எல்லாத்தையும் முன்னாடி அமுச்சு விட்டுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, உங்களுக்கு தங்கம் வேணுமா வெள்ளி வேணுமா என்ன வேணும் கேளுங்கன்னு சொல்லி சொல்றாரு. Then she says, I want my husband back. அந்த அம்மா கேக்குறாங்க, எனக்கு என்னோட கணவனை திருப்பி கொடுங்கன்ட்டு. Why I will have your husband with me? I am not having your husband with me. சொல்றாரு, இல்ல உன்னுடைய கணவன் என்கிட்ட இல்லமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு பலி மகாராஜ். No, my husband is with you. இல்ல என்னோட கணவன் உங்ககிட்ட தான் இருக்காரு. He is working as a watchman. அவர் உங்ககிட்ட வாட்ச்மேனா இருக்காரு. Where? எங்க? The main gate. He is the watchman. The main முன்னாடி கேட்ல வரத வாட்ச்மேன் நின்னுட்டு இருக்காரு. Oh, that watchman I cannot give. You ask me anything, you ask my life, I'll give. That watchman I cannot give. அந்த வாட்ச்மேனை தவிர எதை வேணா கேளு நான் கொடுக்குறேன், என் உயிரை கூட கேளு கொடுத்தறேன், ஆனா அந்த வாட்ச்மேனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. He is my dear, he is my life. ஏன்னா அவர்தான் என்னுடைய பிராணன், அவர்தான் என்னுடைய ரொம்ப பிரியமானவர். So call the watchman, and the watchman comes and stands in front of Bali Chakravarti like this. வாட்ச்மேனை கூப்பிடுறாரு, வாட்ச்மேன் முன்னாடி வந்து பகவான் வந்து கை கட்டி வந்து நிக்கிறாரு. And he is the one. Yeah, he is my husband. I want him back. பலி மகாராஜ் முன்னாடி கை கட்டி வந்து நின்ன பின்னாடி அந்த அம்மா கிட்ட கேக்குறா, இதான் கணவர். ஆமா, இதான் கணவர், திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாரு. Then Bali Chakravarti, I cannot give him. You ask me anything, I will not give him. பலி மகாராஜ் சொல்றாரு, நான் இதை தவிர எதை வேணா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Then Lord says, he says, okay, Bali, I'll stay with you. Oh, Lakshmi Devi, don't worry, I'll come with you also. பகவான் சொல்றாரு, பலி மகாராஜ் நான் உன் கூட இருப்பேன், லட்சுமி நான் உன் கூட வரேன்னு சொல்லி சொல்றாரு. So Acharyas explained why Lord never did this in the beginning. He would have sent his expansion to Bali Chakravarti and he would have stayed in Vaikunta. Why he did this past? பகவானே அதை முன்னே பண்ணல. பகவான் வந்து தன்னுடைய ஒரு அம்சத்தை வந்து இங்க விட்டுட்டு ஒரு அம்சத்தை வந்து பலி மகாராஜுக்கு அம்சிருக்கலாம்ல, ஏன் அதை பண்ணல? ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க. Lord Acharyas explained because Lord wants to show how much is attached to his pure devotees. ஏன்னா பகவான் எந்த அளவுக்கு தன்னுடைய தூய பக்தர்கள் மேல பற்றோட இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறதுக்காக இப்படி பண்றாரு இந்த லீலையை. Lord stays with Bali Chakravarti and another Lord with Lakshmi Devi, he goes back to Vaikunta. பகவானுடைய விரிவங்கமாக பலிச்சக்கரோட இருக்கார், இன்னொரு விரிவங்கத்தோட அவர் வைகுண்டத்துக்கு போறார் லட்சுமி. So this is the power of the pure devotees of the Lord. Lord is always with them. அதனால தூய பக்தர்களுடைய சக்தி, பகவான் என்னைக்கும் அவங்க கூட இருக்காரு. So Bhaktivinoda Thakur says, I am a dog. I'll run behind a pure devotee begging, give me Krishna, give me Krishna, give me Krishna. Like a dog, I'll run behind. நான் பக்திநாத் தாக்கூர் சொல்றாரு, நான் ஒரு நாயை போல தூய பக்தர்களுக்கு முன்னாடி ஓட தயாரா இருக்கேன், எனக்கு கிருஷ்ணரை கொடுங்க கிருஷ்ணரை கொடுங்க கிருஷ்ணரை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. So with the Shravanam, Mananam, Nididhyasam, with this going on very beautifully, our spiritual life will be very smooth. அதனால நம்மளுடைய ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் இது சரியா போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையானது ரொம்ப சீரா போயிட்டு இருக்கும். By chance, Shravanam becomes very weak. What happens?
சிரவணம் ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? Like the Shravanam, Mananam, Nidya is going, current is going on. When the Shravanam becomes weak, it will stop there. It will not fall down. It will stagnate. It will become stagnation. It's going up, suddenly stops. Stagnation is there. It goes horizontal. சிரவணம் எப்ப நின்னு போயிடுச்சோ உடனே கீழே போகாது, அங்க ஒரு பக்கத்துல தடைப்பட்டு அப்படியே நேரா போக ஆரம்பிக்குது. So the flowing water suddenly stops and piles up. It's not moving. The water is not moving. What happens? Fungus catches. When the fungus is there, it'll start smelling vasanas. Old vasanas will come back. எப்ப நம்மளுடைய சிரவணமானது நின்னு போயிடுச்சோ அப்ப தண்ணி எப்ப நின்னு போயிடுச்சுன்னா நின்னு போன தண்ணியில வந்து பாசம் வந்து அதுல நாற்றம் வர ஆரம்பிக்குமோ அது போல நம்ம கிட்ட பழைய வாசனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். Old bad habits will come back when Shravanam becomes poor. எப்ப சிரவணம் கம்மியாகி போயிடுச்சோ அப்ப நம்மளுடைய பழைய வாசனைகள் தேவையில்லாத பழக்கங்கள்லாம் வந்து சேரும். Then it will be stagnant, and if you don't take care, it will start going down slowly. Bhakti will be going down. Consciousness is shrinking. It's going down, down, down. அது நம்ம எப்ப தூய்மைப்படுத்தலையோ அப்ப என்னாகும், நம்மளுடைய பக்தியானது கீழே கீழே போக ஆரம்பிக்கும், நம்மளுடைய உணர்வு நிலையானது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்கும். So by the mercy of the Lord and the Vaishnavas, Guru, if we start hearing, again we can raise above, again we can. ஆனா எப்ப நம்ம மறுபடியும் வைஷ்ணவ கிட்ட இருந்து நம்ம குரு கிட்ட இருந்து கேட்க ஆரம்பிக்கிறோம், அவங்களுடைய கருணையால மறுபடியும் உயர ஆரம்பிக்கும். That's why the bhakti is always like this, like this, like this, like this, flip-flopping. அதனால பக்தியானது மேல கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கு. So we should see that Shravanam is good, Mananam is good, Nididhyasana is good, then the curve of enthusiasm very smooth will be going like this, up, 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 up to Goloka Vrindavan. அதனால நம்மளுடைய சிரவணம் மரணம் நிதித்தியாசனம் எப்பயும் சீரா இருந்துச்சு அப்படின்னா மேல 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 போயிட்டு நம்ம கடைசியில கோலோக விருந்தாவனத்துல போய் சேர முடியும். So this is a principle given by Bhaktivinoda Thakur. Baladev Vidyabhushana adds another point to this. பக்திவேதாந்த தாக்கூர் சொல்றாரு, பலதேவ வித்யாபூஷன் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு இதுல. What is that? Baladev, to achieve this Shravanam, Mananam, Nididhyasana, Baladev Vidyabhushana says you do prarthana. You do prarthana to Krishna. இந்த ஸ்ரவணம் மரணம் நிதித்தியாசனத்தை சரியா அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. Then the mercy of the prarthana, by the blessings of the Lord and one's Guru, the curve of enthusiasm will be very smooth back to Godhead. அதனால ஒரு குருனுடைய கருணையினாலையும் பகவானுடைய கருணையினாலையும் இந்த மூன்று விதமான உற்சாகம் வந்து சரியாக சீராக வந்து நம்ம பகவான் கிட்ட போய் சேர முடியும். So that means listening to our Guru, listening to Vaishnavas means we are listening to Mahajana principle. Mahajana enagata sapantaha. We are walking in the footsteps of Mahajanas. அதனால நம்ம குரு கிட்ட இருந்து வைஷ்ணவ கிட்ட இருந்து கேட்கிறோம் அப்படின்னா மகாஜனங்களுடைய வழியை பின்பற்றோம் அப்படின்னு அர்த்தம். So Prithu Maharaj, he followed a Mahajana. Dhruva Maharaj, he followed a Mahajana. Daksha, in our followed a Mahajana. He offended the Mahajana. அதனால துருவ மகாராஜர் மகாஜனை பின்பற்றினார், பிருத்து மகாராஜர் மகாஜனை பின்பற்றினார். ஆனா தக்ஷன் மகாஜனை வந்து அபராதம் பண்ணான். I'll stop here. I can go on, and you can ask me some questions, one or two questions. I welcome it. நான் இங்க நிறுத்திக்கிறேன். நமக்கு நேரம் இல்லாதனால இங்க நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா இப்ப கேட்க ஆரம்பிக்கலாம். ஒரு 2 கேள்விகள் நான் கேட்க விருப்பப்படுறேன். ஒருத்தர் 2 பேர் மட்டும் கேட்கலாம். I'll get some water. Okay. Hare Krishna Prabhu. நீங்க क्वेश्चन சொல்லுங்க, நான் அவர்கிட்ட டிரான்ஸ்லேஷன் பண்ணிடுறேன். Hare Krishna Prabhu. Hare Krishna Prabhu. Dandavad. I am Nandalal from Madurai. Your explanation, your narration about Mahabali is really wonderful. This is the first time I am listening to Mahabali's story, which is after the Dana. We have been hearing about Dana and Trivikrama keeping his leg on Mahabali, and you have narrated a story which is beyond that, and it is really wonderful. I am very, very pleased and very happy, thankful, Prabhu. Thank you, thank you. Hare Krishna. Hare Krishna. Questions இருக்கா? பேசின விஷயத்துல இருந்து question மட்டும் கேளுங்க. அவங்க வீடியோ தெரியும்னு சொல்லி கை காட்டுறாங்க. வேற ஏதாவது questions இருக்கா? ஓகே, வாணிஸ்ரீ. வாணிஸ்ரீ.
அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. Hare Krishna, Raji. ஹரே கிருஷ்ண பிரபு. பிரபு இங்க வந்து சுக்ராச்சாரியர் வந்து மகாபலிக்கு குருவா இருக்கார் இல்லையா? Hmm. ஆனா வந்து குருவோட பேச்ச கேட்கணும் இல்லையா? ஆனா அவர் ஏன் கேட்கல? Very good. Can you translate in English, Prabhu? Yes. You want me to translate? Yeah, better once. Okay. Confirm. I understood. Once I answer, I want to confirm it. Okay. We have a question from Vanishri Mataji that we should hear our Guru's instruction, but Bali Maharaj looks like he has neglected Shukracharya's instruction. How to understand this? Shukracharya was a political guru. Prahalad Maharaj, a Mahajana, is a guru for spiritual life of Bali Maharaj. நான் உபன்யாசம் சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தேன், பலி மகாராஜருடைய ஆன்மீக குரு அப்படின்றவர் பிரகலாதர், அவருடைய சட்டங்கள் அதாவது அரசியல் விஷயங்களுக்கான குரு தான் சுக்ராச்சாரியர். Shukracharya wanted all the facilities, material facilities from Bali Maharaj. He was least bothered about his spiritual life. சுக்ராச்சாரியருக்கு என்னன்னா, அவர் பலி மகாராஜ் கிட்ட இருந்து எல்லா வசதிகளும் விருப்பப்பட்டதை தவிர பலி மகாராஜருடைய ஆன்மீக வாழ்க்கையை பத்தி அவர் கொஞ்சம் கூட எண்ணமே கிடையாது. So he was worried only when Bali Maharaj becomes pauper, how will I get my salary? ஏன்னா பலி மகாராஜர் எல்லாரும் தானம் கொடுத்துட்டாருன்னா பிச்சைக்கார ஆயிடுவான், பிச்சைக்கார ஆயிட்டானா என்ன எப்படி பார்த்துப்பான், எனக்கு எப்படி அவன் வந்து சம்பளம் கொடுப்பான்னு சொல்லி சுக்ராச்சாரிய யோசிச்சார். So he was worried about himself, not Vishnu or Baliana. He was worried about his material body. அதனால சுக்ராச்சாரியர் வந்து விஷ்ணுவையோ இல்ல பலியை பத்தி யோசிக்கவே இல்லை, தன்னுடைய உடம்பு என்ன ஆகும் மட்டும் யோசிச்சாங்க. Bali Maharaj knew that actually. அதனால பலி மகாராஜ் அது தெரிஞ்ச விஷயமா இருக்கனால அவர் And if the guru says don't do service to Vishnu, means guru should be rejected. எந்த குருவாக விஷ்ணுவுக்கு சேவை பண்ணாதன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த குருவை நம்ம வந்து நிராகரிச்சிடலாம். So what happens? Shukracharya repents. Later he repents. சுக்ராச்சாரியர் அதுக்கப்புறம் வருத்தப்படுறாரு. When Vamanadeva will question in the ending, you can see last 3 slokas. Vamanadeva will question Shukracharya, oh Brahmana, what went wrong? How come Bali Maharaj got punished like this? Very sarcastic question. Why he got punished like this? What is the discrepancy in the yajna? Why this happened? Why this discrepancy? அப்ப வாமனதேவர் கடைசியில வந்து கிண்டல் பண்ற மாதிரி சுக்ராச்சாரிய கேக்குறாரு, ஐயா என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி திடீர்னு பிரச்சனை வந்துச்சு, ஏன் பலி மகாராஜர் எல்லாம் தொலைஞ்சு போச்சு, ஏன் இந்த மாதிரி வந்து ஏமாற்றப்பட்டா, இதெல்லாம் என்ன எதனால என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறார் சுக்ராச்சாரிய கிட்ட வாமனதேவர். Then Shukracharya says, my Lord, I know you who you are. My Lord, I know that. அப்பதான் சுக்ராச்சாரிய கடைசியில சொல்றாரு, சுவாமி நீங்க யார் எனக்கு தெரியும். Your name is enough, my Lord. When your name is there, when you are personally present, where is the question of discrepancy? நீங்க இருக்கும்போது உங்களுடைய பேர்லயே நீங்க இருக்கும்போது அங்க என்ன பிரச்சனை நடைபெறும், எங்க குளறுபடி நடக்க போகுது. Whatever you do, my Lord, is all auspicious. நீங்க எதை செஞ்சாலும் அது மங்களகரமானதான்னு சொல்லி சொல்றாரு. And Shukracharya is not a Vishnu Bhakta, but he glorifies the Lord. சுக்ராச்சாரியரும் பகவான் வந்து அங்க சந்தோஷமா வந்து புகழதான் செய்யறார். And also he glorifies the holy name of the Lord. Anukirtanam. When you Anukirtanam is there, where is the discrepancy? அது மட்டும் இல்லாம பகவானுடைய நாமத்தார புகழ்ந்து பேசுறாரு. அனுகீர்த்தனம் இருக்கும்போது அங்க எங்க பிரச்சனை இருக்க போது, குழப்பம் இருக்கும் போது சொல்லி சொல்றாரு. Okay, so he spoke against Vishnu, don't do service to Vishnu. So Bali Maharaj rejected because he has the knowledge from Prahalad Maharaj, a Mahajana. அங்க அவர் ஏன் நிராகரிச்சார் அப்படின்னா, அவர் விஷ்ணுவுக்கு எதிராக பேசினார், பிரகலாதர் கிட்ட இருந்து ஞானம் பெற்றதுனால அந்த விஷயத்தை அவர் வந்து நிராகரிச்சார், தன்னுடைய சுக்ராச்சாரிய வார்த்தையை நிராகரிச்சார். ஓகே, Okay, Mataji. Okay, Chandrakala. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு இப்ப நீங்க யோகமாயா மகாமாயா பத்தி சொன்னீங்க பிரபு. இப்ப நாங்க கிரகஸ்தர் லைஃப்ல இந்த மாயில இருந்து விடுபடுவதற்கான வழிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. என்ன கிரகஸ்த ஹரே லைஃப் கிருஷ்ணா. மகாமாயா. Please tell me, Prabhu. In grahastha life, how to be away from Mahamaya. Yesterday morning I gave a class. Sonam Kirtanam, every Sunday I give a class. Yesterday class was on grahasthas only. How husband and wife you can be in Mahamaya or Yogamaya. I gave a class only on that yesterday morning. நேற்று காலையில் நான் வந்து இந்த உபன்யாசம் தான் கொடுத்துட்டு இருந்தேன், எப்படி வந்து கிரகஸ்தர்கள் வந்து மகாமாயனுடைய தாக்கத்துல இருந்து வெளில வருது அப்படிங்கிற விஷயம் தான் பேசிட்டு இருந்தேன். When husband and wife they're fighting always, they're in Mahamaya. எப்ப கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போட்டு இருக்காங்களோ அங்க மகாமாயா இருக்காங்க. Krishna will not be present in a house where their fighting is going on. கிருஷ்ணர் வந்து அங்க இருக்கவே மாட்டார் எங்க சண்டை நடந்துட்டு இருக்காங்க. So we should be very careful not to fight. அதனால சண்டை போடாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். Because the fighting is going on means we are in Tamoguna.
ஏன்னா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நம்ம தமோ குணத்துல இருக்கோம்னு அர்த்தம். Tamoguna, Sattva, Rajoguna, Krishna will not be happy. கிருஷ்ணர் வந்து தமோ குணத்திலயோ ரஜோ குணத்திலயோ இருந்து கிருஷ்ணர் சந்தோஷம் அடைய மாட்டார். Krishna always glorifies the Brahmanas. That means there is the mode of goodness. Krishna glorifies them. கிருஷ்ணர் என்னைக்குமே பிராமண குணத்தில் அதாவது சத்துவ குணத்துல இருந்து அவங்கள பாராட்டுறாரு. So there's so many things in the Grihastha how we should be very careful. Husband and wife, how they should be very careful. So always I tell the husband and wife, again you get married. நான் எப்பயும் சொல்லிட்டே இருப்பேன், எப்படி வந்து நீங்க சண்டை போடாம இருக்கணும் அப்படின்னா நீங்க மறுபடியும் வந்து திருமணம் பண்ணிக்கோங்கன்ட்டு. Second marriage is taken. Both of you should have second marriage. நீங்க 2 பேரும் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லுவேன். Prabhu, second marriage? Why Prabhu? செகண்ட் மேரேஜ் எப்படி நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது? Second marriage, you get married to Srimad Bhagavatam. நான் சொல்லுவேன் நீங்க ஸ்ரீமத் பாகவத்தோட கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். Both of you get married to Bhagavatam. 2 பேரும் பாகவத்தோட கல்யாணம் பண்ணிக்கோங்க. Then the problem will solve. பிரச்சனை தீர்ந்து போயிடும். All your conflicts, what are the misunderstandings, Bhagavatam will answer. அதனால உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான தவறான அபிப்பிராயங்கள் எல்லாத்தையும் பாகவதம் தீர்த்துடும். So husband and wife, every day, myself, my wife, we are old. I am 64 years old. My wife is 54 years old. But every day we spend half an hour to 1 hour studying Bhagavatam together. She will read one paragraph. I'll read one paragraph. She will explain. I'll explain. This way, we have got a very cordial relationship. அதனால நாங்க 2 பேரும் இப்ப வயசாகி போயிடுச்சு. எனக்கு 64, என்னுடைய மனைவிக்கு 54. நாங்க 2 பேரும் உட்காந்து பாகவதம் படிப்போம். நான் கொஞ்ச நேரம் படிப்பேன், அவங்க கொஞ்ச நேரம் படிப்பாங்க. நாங்க விளக்கிப்போம். அதனால எங்களுக்குள்ளார நல்ல ஒரு உறவு முறை, நல்ல ஒரு புரிதல் இருக்கனால பிரச்சனை வர்றது கிடையாது. I got 2 daughters, one daughter in Trivandrum, one daughter in Hyderabad. Every Sunday, 3 o'clock, they come on Zoom. All 4 of us, myself, my wife, my 2 daughters, and their 2 my granddaughters, all come on online and we discuss Bhagavatam for 1 hour. எனக்கு வந்து 2 பெண்கள் இருக்காங்க. ஒரு பெண் வந்து திருவனந்தபுரத்துலயும், இன்னொரு பெண் வந்து ஹைதராபாத்தில் இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 வரைக்கும் நாங்க எல்லா குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருவோம். எல்லாரும் சேர்ந்து பாகவதம் படிப்போம். Let's keep the Bhagavatam and the whole family together. பாகவதம் நடுவில் வச்சிருங்க, குடும்பம் மொத்தம் வந்து அமைதியா இருக்க முடியும். So when Bhagavatam is there, why to worry? பாகவதம் இருந்தா ஏன் கவலை பண்ணணும்? When Bhagavad Gita is there, why to worry? பகவத் இருக்கும்போது ஏன் கவலை பண்ணணும்? When பகவத்கீதை Chaitanya Charitamrita is there, why to worry? சைத்தன்ய சரிதாமம் இருக்கும்போது ஏன் கவலை பண்ணணும்? So like that, nothing to worry. There's no problem actually. It's all, unnecessarily we're getting into problems. Sit down and discuss Bhagavatam, eat nice prasadam, discuss Bhagavatam, chant your rounds, attend Mangalarti, have a nice friendship. Somebody is trying to humble you, let them become humble. It's good for us. We'll go back to Godhead. அதனால தினசரி பாகவதம் படிங்க, தினசரி பகவத்கீதை படிங்க, மங்களார்த்தி அட்டன் பண்ணுங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, கீர்த்தனை பண்ணுங்க. யாராவது உங்களை வந்து ரொம்ப திட்டி பணிவாக்குன்னு நினைச்சாங்கன்னா பணிவாயிருங்க. என்ன இருக்கு, பணிவாயிட்டு நம்ம பகவான் கிட்ட போய் சேரலாமே. Parasar Bhattar in Tamil Nadu, he was chastised by one devotee very heavily. பராசர பட்டர் After Ramanacharya, next Acharya is Parasar Bhattar. ராமானுஜருக்கு அடுத்து இருக்கிற பராசர பட்டர் தான். அவரை ஒரு பக்தர் வந்து பயங்கரமா நிந்திக்கிறாரு. He kept on shouting. பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாரு. On and on and on. It went more than 1 hour. 1 மணி நேரத்துல திட்ட ஆரம்பிச்சாரு. Parasar Bhattar was standing like this. பராசர பட்டர் அமைதியா நின்று இருக்காரு. And all his disciples, they were all very, very angry. பராசர பட்டரோட எல்லா சிஷ்யர்களும் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. He told, keep quiet. Nobody should disturb. Let him continue. அவன் பேசிட்டு விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அமைதி அடக்கிட்டாரு. Afterwards, he called him. அதுக்கப்புறம் கூப்பிடுறாரு அவரை. You finished it? முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. He never said yes or no, he kept quiet. ஆமான்னு சொல்லவே இல்லை, ரொம்ப அமைதியா இருந்தாரு. He took his garland. Parasar Bhattar took his garland and garlanded him. தன்னுடைய மாலையை தூக்கி அவருக்கு போட்டாரு. And he walked away. அவர் போயிட்டாரு. The disciples asked, Guru Maharaj is shouting at you like anything, and your garland, we don't understand, we are confused. அவர் கேக்குறாரு, குரு மகாராஜ் நீங்க வந்து என்னைக்குமே உங்களை திட்டினவங்களை போய் நீங்க மாலை போட்டு வழியாக பண்றீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. Then he says, he's my guru. Guru's job is to remove false ego. Such a hard work he's doing. He's removing my false ego. Because of this false ego, I'm continuing the cycle of birth and death in this material world. He's helping me to remove the false ego. He's humbling me. What a difficult job he's doing. How much is helping me, you see? அப்ப அவர் சொல்றாரு, உண்மையில அவர் வந்து தன்னுடைய குருவோடைய வேலையை பண்றாரு. ஏன்னா குருவோடைய வேலை என்னன்னா ஒரு சிஷ்யனுடைய பொய் அகங்காரத்தை எடுத்துக்கணும். பொய் அகங்காரம் இருக்கிறதால ஒருத்தர் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான காரியத்தை பண்ணும்போது நான் அவனுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. So like that, somebody is humbling us, let him humble. This is good for me.
சோ அதனால யாராவது நம்மள வந்து திட்டுறாங்க, பணிவாக்குறாங்களா, பணிவாக்கட்டுமே, என்ன இருக்கு? It's a blessing. Actually, it's a blessing. அது நம்மளுடைய உண்மையான ஆசீர்வாதம் தான் அது. We should understand, as long as I have material desires in my heart, as long as I have very strong false ego, and I'm chanting, Krishna will create a situation where I'm humbled. எனக்கு எந்த அளவுக்கு வந்து இன்னும் அபராதங்கள் என்னுடைய மனசுல இன்னும் குற்றங்கள் இருக்கோ, இன்னும் தூய்மை அடையலையோ, அது வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி ஒரு சில காரியங்களை பண்ணுவார் நம்ம வந்து பணிவாகிறதுக்கு. Like Jesus Christ says in the Bible, you remove the slump from your heart, then you can remove the slumps outside. Keeping the slump inside the heart, you cannot remove the slumps outside. அதனால நம்ம இதயத்துல முதல்ல சுத்தப்படுத்தல அப்படின்னா வெளியில நம்ம எதுவும் சுத்தப்படுத்த முடியாது. அதனால நம்ம இதயத்தை முதல்ல சுத்தப்படுத்துறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். If you remove the slump in the heart, outside slumps will go automatically will go away. இதயத்துல இருக்கக்கூடிய அழுக்கு போயிடுச்சுன்னா வெளியில இருக்க அழுக்கெல்லாம் சீக்கிரம் போயிடும். People see the outside, Krishna sees inside the heart. மக்கள் வெளி உலகத்தை பாக்குறாங்க, மக்கள் வெளி தோற்றத்தை பாக்குறாங்க, பகவான் உள்ள பாக்குறாரு. Along with this Parashara Bhatta, there was one more interesting point that Parashara Bhatta, he will say, usually when we go in front of Lord, we should do two things. One thing to glorify, second thing to speak all about our misgivings, all about our bad, whatever bad qualities we have, we should submit in front of Lord. So yes. I have no time. I am all the time glorifying Lord, and I missed to speak about my false qualities. Now this devotee is helping me to remind all this bad qualities, like this he says also. Wonderful. So are there questions irukka? Okay. So Prabhuji, I think this is like a big storm, very nice. After long time, devotees also got very good inspiration from this lecture. This from this fourth canto, whatever we thought of summary, but we got the essence. That is how to be humbly doing our devotion service. That's what today's message. So thank you very much, Prabhuji. And every day we request devotees, like Prabhuji has said, Bhagavatam, we should take up this Bhagavatam in our life. And every day around like 130 devotees they attend. Today we have more devotees, and this is especially for Tamil devotees. Like last 99 days they are attending regularly and they are learning. And after every canto we give them questions and they send the answers and we have discussions. So they are quite there are some new people, so many new people, and some initial devotees also, and they are really interested to hear Bhagavatam. So that is very nice about them. And just to facilitate them, just to make them more inspired, we are inviting senior devotees like yourself, and many other devotees came. So we are very thankful. We will be looking forward for more of your association in the upcoming days. Thank you very much, Prabhuji. Hare Krishna. Hare Krishna, Prabhu. Dandavas pranam. Prabhupada ki jai. Guru Maharaj ki jai. Gaur Premanand. Hare Hare. Panchakalpatarubhasya kripa sindhu piyavacha paritanam pavanebhyo vaishnavebhyo. Vaishnavebhyo namo namah. Anta koti Vaishnava Vrinda ki. Hare Krishna. Prabhupada ki jai. Okay, Balaram Govind Prabhu. See you. Thank you. Hare Krishna. Hare Krishna. So Hare Krishna, எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். இன்னும் நம்மளுக்கு நேரம் முடியல, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. ஸோ பலராம் பிரபு இங்க இருக்காரு. ஸோ நமக்கு இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செஞ்சு பலராம் பிரபு நம்ம வந்து தினம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம இஸ்கான்ல பார்க்கக்கூடிய எல்லா விதமான சன்னியாசிகளும் எல்லா விதமான பக்தர்களும் பலராம் பிரபு அவ்வளவு புகழக்கூடியவர்களா இருக்காங்க. ஏன்னா அவர் இன்னைக்கு சொன்னார் இல்லையா, ரொம்ப எளிமை பணிவுன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அந்த குணங்களை வந்து நம்ம நேரடியாக அவர்கிட்ட இருந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா இந்த அளவுக்கு அவர் வந்து வளர்ந்திருக்க முடியாது, இத்தனை பக்தருடைய ஆசீர்வாதம் பெற்றிருக்க முடியாது. அவர் வந்து பௌதிகமா இருந்தாலும் சரி, இல்ல ஆன்மீகமா இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலயும் வந்து என்னைக்கும் அப்னு வளர்ந்து போயிட்டு தான் இருக்காரு. என்னைக்கும் அவர் வந்து கீழே போனதை பார்த்தது கிடையாது. குறிப்பா எனக்கும் வந்து அவர் ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்காரு. தினசரி அவர்கிட்ட நான் நிறைய கத்துப்பேன். ஸோ அவருடைய கருணையினால நம்ம இன்னைக்கு பாகவத தினம் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப அவருடைய விஷயத்துல அவர்கிட்ட இருந்து இந்த பாகவத்துடைய மகிமை கேட்டுக்கலாம். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 108வது நாள், இன்னைக்கு 100வது நாள் நம்ம செலிப்ரேட் பண்றோம் இல்லையா. 108வது நாள் February 11 ஒரு ரொம்ப சுவையான விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு திரு ஜெயபத மகாராஜ் வந்து அன்னைக்கு உபன்யாசம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம 100வது நாள் கேட்டோம். 100வது நாள் எதுக்கு? அது வந்து வெளி உலக மக்களுக்கு தான், நம்மளுக்கு 108 தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு மகாராஜ். ஸோ அதுலயும் வந்து அவர் வந்து ஆன்மீக கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிச்சாரு. சாஸ்திர சக்ஷு அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சாஸ்திர கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறார். ஸோ 108வது நாள் ஜெயபத மகாராஜ் வருவாரு. ஸோ அது அன்னைக்கு நம்ம வந்து மகாராஜனுடைய சங்கத்தை எடுத்துக்கலாம். நமக்கு முக்கியம் ஸ்ரீமத் பாகவதனுடைய சங்கம் தான். அது நமக்கு தினமும் கிடைச்சிட்டு இருக்கு.
ஏதோ பக்தருடைய கருணைனாலையும் குருவுடைய கருணையாலையும் கிருஷ்ணனுடைய கருணையாலும் நம்ம பாகவதம் உட்கார்ந்து படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்முடைய திறமை கிடையாது. யோகியத்தை விசாரே கிச்சு நகிப்பாய் தொமாரா கருணா சார அப்படின்னு சொல்லிட்டு பக்திநாத் டாகூர் சொல்றாரு. என்னோட யோகியத்தை கிடையாது பாகவதம் சொல்லி கொடுக்கறது, உங்களோட யோகியத்தை கிடையாது பாகவதம் கேட்கறது. நம்மளுடைய பகவானுடைய பக்தர்களுடைய கருணையினால மட்டும்தான் இது நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கருணை நமக்கு என்னைக்கும் கிடைச்சிட்டே இருக்கணும். என்னைக்கும் நம்ம பாகவதம் இப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பிரார்த்தனையோட பல்ராம் கிட்ட கொடுக்குறேன். இது ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் தொடர்ச்சியா இந்த ஸ்ரீமத் பாகவத பிரபாகர நிகழ்ச்சியில எல்லாரும் கலந்து கொள்வீர்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாரும் திருப்பி திருப்பி இதைதான் சொல்றாங்க, சிரவணம். எந்த அளவு நாம பகவானை பற்றிய விஷயங்களை கேட்கிறோமோ அந்த அளவு நம்முடைய மனதில் உள்ள எல்லா அழுக்குகளும் வெளியேறி நாம் எல்லாரும் தூய்மை அடைந்து பகவானையும் பக்தர்களையும் பற்றி புரிந்து கொண்டு அவங்க சேவையில் நம்ம ஈடுபடலாம். என்ன சொல்றாரு, நஷ்ட பிராயஸ் அவஸ்தேஷு நித்தியம் பாகவதம் சேவையா. சோ நமக்கு என்னதான் நஷ்டங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் நித்தியம் தினந்தோறும் நாம பாகவதத்தை கேட்கவும் படிக்கவும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தோம் என்றால் நம்முடைய ஹிருதயத்துல உள்ள அழுக்குகள் எல்லாம் போயிடும். அதனாலதான் பிரபுபாதர் பொதுவா நம்ம எல்லாருமே கோயிலுக்குலாம் நிறைய போறோம், கோயிலாம் இந்தியாவில் நிறைய கோயில்கள்லாம் இருக்கு. ஆனா அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய நிலை என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஹியரிங் தான் ரொம்ப முக்கியம். வெறுமனே நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம உட்கார்ந்து பகவானுடைய செய்திகளை நாம் எல்லாரும் கேட்கணும். அதனாலதான் பிரபுபாதர் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஆரம்பிச்சு இதன் மூலமாக உலகத்தில் உள்ள எல்லார்களும் இந்த ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதைய கேட்கணுங்கிறது தான் அவருடைய ஒரே விருப்பம். இது கேட்கறதுனாலேயே உலகம் முழுவதும் அமைதியும் செழுமை அடையும்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. பொதுவா நாம் உலகத்துக்கெல்லாம் போய் நன்மையோ பெரிய எதுவோ செய்ய முடியாது. ஆனா சிம்பிளா இதை கேட்கறதுனால நம்முடைய ஹிருதயம் சேஞ்ச் ஆகும். நம்முடைய ஹிருதயம், ஏன்னா எனக்கும் பாகவதத்தை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா 1996 நான் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல நான் சேரும் பொழுது பொதுவா காலையில 4 மணி 7 மணிக்கு நான் எழுந்திரிச்சு சும்மா பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப பக்தி விகாஸ் சுவாமி மகாராஜ் எங்க வீட்டுல தங்கி இருந்தாரு. அப்ப மதுரை பிரசிடண்ட் சங்குதாசன் வந்தார். இந்த மாதிரி நாங்க டெய்லி பாகவதம் படிப்போம், நீங்களும் கேளுங்கன்னு. நான் அப்ப கேட்டேன், பாகவதமா என்னன்னு தெரியல எனக்கு. பகவத்கீதை தெரிஞ்சிச்சு, பாகவதம்னா என்னன்னு தெரியல. இல்ல பிரபு, பாகவதம்ங்கிறது பகவானுடைய பக்தரை பற்றி உள்ள நிகழ்ச்சிகள், இதை நாங்க தினந்தோறும் புரோபாதர் கேட்கணும்னு சொல்லியிருக்காரு, நீங்களும் வாங்க சொன்னாரு. உடனே அப்பதான் நான் முதல்ல பாகவதத்தை பக்தி விகாஸ் சுவாமி மகாராஜ் இப்ப எப்படி பரீட்சித் மகாராஜன் சுகதேவ கோஸ்வாமிட்ட கேட்ட மாதிரியா அன்னைக்கு ஒரு மணி நேரம் உட்காந்து அந்த ஃபர்ஸ்ட் வாய்ப்பு எனக்கு அன்னைக்கு கிடைச்சிச்சு. பாகவதத்தை ஃபர்ஸ்ட் பக்தி விகாஸ் சுவாமி மகாராஜ் இருந்து நான் கேட்டேன். அதுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாகவதத்தை படிக்கிறது கேட்கறது, இதை தினந்தோறும் நான் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணிட்டே வந்துட்டே இருந்தேன். அதனால இந்த பாகவதத்தை நம்ம கேட்கறதுனாலயே நம்முடைய வாழ்க்கை முழு பயனையும் அடைகிறோம். அதனாலதான் பிரபுபாதர் நமக்கு உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது பிரபுபாதருடைய ரொம்ப ரொம்ப வேண்டுகோள். ஏன்னா அவர் சொல்றார், வெரி 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 சிம்பிள் ப்ராசஸ். கலியுகத்துல இப்ப எல்லாரும் நிறைய கேள்விலாம் கேட்டோம். வாழ்க்கையில மாயையில இருக்கிறோம், பிரச்சனையில இருக்கிறோம், துன்பங்கள் இருக்கிறோம், இப்படி எத்தனையோ பௌதியத்துல நமக்கு எல்லாம் வருது. ஆனால் இதுல இருந்து விடுபடுறதுக்கு உண்டான ஒரே உபாயம் என்னன்னா, இப்ப ரவிரமன் பிரபு தெளிவா சொன்னாரு, நாங்க குடும்பத்துல இருந்த எல்லாருமே அந்த பாகவதத்தை படிக்கிறோம், அந்த பாகவதத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றோம், அதனால அவங்க குடும்பமே சந்தோஷம் முடியும். இப்ப அதே தான் எங்க குடும்பத்திலையும் எல்லாரும் உட்காந்து காலையில 1/2 மணி நேரம் பாகவதம் படிப்போம். இப்ப நான் கோயில இருக்கிறேன், ஆனா வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்து 1/2 மணி நேரம் பாகவதம் படிங்க. ஸோ இந்த பாகவதத்தை நம்ம கேட்கறதுனாலையும் படிக்கிறதுனாலையும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில, ஏன்னா ஹிருதயம் தூய்மை அடையும். ஏன்னா புரோபாதத்தை கேட்கிறாங்க, ஏன் உலகத்துல குற்றங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, குற்றங்களை நம்ம யாரும் நிப்பாட்டவே முடியாது. அவனுடைய ஹிருதயம் தூய்மை அடையாம குற்றத்தை நாம நிப்பாட்டவே முடியாது. அப்ப ஹிருதயம் தூய்மை அடையும்னா பகவானை பற்றிய விஷயங்களை நிறைய நம்ம கேட்கணும். அதனாலதான் புரோபாதர் நமக்கு இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஆரம்பிச்சு இந்த சிம்பிள் சிரவணம் ப்ராசஸ், கேட்கக்கூடிய வழிமுறைய எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றத நமக்கு கொடுத்துருக்காரு.
அதனாலதான் அன்னைக்கு இஸ்கான் கோயில்ல எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா காலையில 8 to 9 பாகவதம் படிப்பாங்க, ஈவினிங் 7 to 8 பகவத்கீதை படிப்பாங்க. இது உலகம் முழுவதுக்கும் புரோபாதர் கொடுக்கப்பட்ட நியதி. அது கோயில்ல மட்டும்தான் இருக்கணும் இல்ல, நம்ம எல்லாருமே வீடுகள்லையும் இந்த பகவத்கீதை பாகவதம் தினந்தோறும், இப்ப சொன்ன நஷ்டப்பிராயச அவசியம் நித்தியம்னா தினந்தோறும் நாம இந்த பாகவதத்தை கேட்கறதுனாலையும் படிக்கிறதுனாலையும் சொன்னார் இல்லையா, நம்ம பக்தியில அப்படியே முன்னேறலாம். பக்தியில நம்ம முன்னேறதுக்கு சுலபமான வழி இந்த சிரவணம். இதுல ஒரு கஷ்டமே கிடையாது, சிம்பிள். அதுவும் இப்ப கலியுகத்துல அன்னைக்கு மகாராஜ் சொன்ன மாதிரியா பரிச்சித்து மகாராஜன் 7 நாள் தபஸ் பண்ணி இருந்தார். இப்ப நம்ம தபஸ் எல்லாம் பண்ணல. இப்ப எல்லாரும் கொரோனானால நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்களும் வீட்டிலேயே இருக்கீங்க, நாங்களும் கோயிலே இருக்கோம். நீங்க வீட்டுல இருந்து வேணிக்க இந்த நிகழ்ச்சியில நல்லா பங்கு கொள்றீங்க. அதிலே நல்லா சுகமா நம்ம கேட்கிறோம். நம்ம பரிச்சித்து மகாராஜன் மாதிரியா 7 நாளும் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம நம்ம கேட்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தகுதியில். இப்ப சொன்னார்ல, பிரபு சொன்னார், நம்ம ஒரு சுகதேவ கோசாமி அளவுக்கு அவ்வளவு அப்படி முக்தி பெற்ற ஆத்மாவும் கிடையாது. பரிச்சித்து மகாராஜ் மாதிரி நம்மளும் அந்த மாதிரி ஆத்மா கிடையாது. ஆனாலும் நமக்கு பகவானை பற்றிய விஷயங்களை கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இப்ப இவர் சொன்ன மாதிரியா அந்த குரு சிஷ்ய பரம்பரை உள்ள சில பிரபுபாதனுடைய கருணையினால நமக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. சோ அதை எல்லாரும் நல்ல முறையில இன்னும் நல்லா பயன்படுத்திங்க. ஏன்னா பாகவதம் மொத்தம் 12 காண்டங்கள், 18,000 ஸ்லோகம். பொதுவா பிரபுபாதர் எல்லாத்தையும் சொல்றாரு, 1வது காண்டத்திலிருந்தே நீங்க கேட்கணும். 1வது காண்டம், 2வது காண்டம், 3வது காண்டம், 4வது காண்டம். இப்ப நம்ம 4 காண்டம் நம்ம முடிச்சிருக்கோம் 100 நாள்ல. அடுத்து 1வது காண்டத்துல இருந்து கேட்டு போனாதான் 9வது காண்டத்துலதான் நம்ம பகவானை ஓரளவு முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம 10வது காண்டம் போகணும். ஏன்னா 10வது காண்டம் பூராமே பகவானுடைய லீலைகள், பகவானுடைய அந்தரங்கமான லீலைகள். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி வரணும். அதனாலதான் பிரபா சொல்றாரு, முதல் காண்டத்திலிருந்தே கேட்கணும். சும்மா 2வது காண்டம் படிக்கிறேன், 5வது காண்டம் படிக்கிறேன், 9வது காண்டம் படிக்கிறேன், இல்ல 10வது காண்டம் தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லாம முதல் காண்டத்திலிருந்தே நம்ம படிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே போனோம்னா தான் 9வது காண்டம் முடிச்சாதான் நம்ம ஓரளவு பகவானை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா எல்லாரும் முழுமையாக பகவானை புரிஞ்சுக்கணும் யாரும் கிடையாது. ஏன்னா பகவான் எல்லையற்றவர், நாமெல்லாம் எல்லைக்கு உட்பட்டவர்கள். அப்ப முதல் காண்டத்திலிருந்தே போகணும். அதனாலதான் வம்சிதாரிதாஸ் பிரபு இந்த பாகவத பிரபா இப்ப சிறப்பா இப்ப 4 காண்டம் எடுத்துட்டாரு. சோ இப்ப 4 இருந்து 5ஆவதா இன்னும் கொஞ்சம் முடிக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் 5, 6, 7 இப்படி படிப்படியாக போகிறதுனால இந்த வாய்ப்பை எல்லாரும் இன்னும் நல்லா சிறப்பா நீங்களும் பயன்படுத்துறீங்க. உங்களுக்கு வேண்டியவங்களையும் வர சொல்லுங்க. அவங்களும் இதை கேட்கறதுனால நல்ல பயன்களை அவங்க அடைய முடியும். இப்ப சொன்னேன் இல்லையா, இப்ப எல்லாருக்கும் என்ன பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை, துன்பங்கள். இப்ப நான் வியாபாரத்துல இருக்கேன். இப்ப இந்த கொரோனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் பல பிரச்சனைகள் என்கிட்ட கேட்கறாங்க. எங்களுக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பைனான்ஸ் பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் வழி பாகவதம் தான். பகவத்கீதை பாகவதம். இது ரெண்டையும் யார் ஒருவர் அதை படிச்சு அதை கேட்டு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறாங்களோ எல்லா விதமான பிரச்சனையும் விடுபட முடியும். இதை நான் என்னுடைய வாழ்க்கையில தினந்தோறும் அதை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் இதை இன்னைக்கு எல்லாருக்கும் நாங்க அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது பிரபா சொல்றாரு, உலகம் முழுவதும் சொல்றாரு, உலகம் முழுவதும். ஆமா, இது எந்த ஜாதி மதம் இனம் எதுவும் மொழி கிடையாது. இது ஏன்னா இது சனாதன தர்மம். இந்த நிரந்தர தர்மத்தை அனைவருக்கும் போய் சேரணும் என்பது எங்களுடைய ஆச்சாரிய பிரபுபாதனுடைய விருப்பம். அதை எங்கனால முடிஞ்ச அளவு நாங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இங்க வந்திருக்க பக்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க இன்னும் சிறப்பா இதை நல்லா பயனடையுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பிரபுபாதனுடைய ஆசையை நிறைவேற்றுதான் எங்களுடைய வேலை. ஏன்னா நாங்க அவருடைய சேவகன், அவ்வளவுதான். நம்ம எல்லாருமே இப்ப சொன்னா இல்லையா, மகா ஜனங்களுடைய அடிச்சுவடுகளை யார் பின்பற்றினாங்களோ அவங்கதான் பக்தியில உயர்ந்த நிலையில வர முடியும். சோ அதனால ஆச்சாரியர்களுடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றி அவங்க சொல்படி நம்ம வாழ்க்கையை நடந்துக்கிட்டோம்னு தான் இந்த வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. இத பாகவதத்தின் மூலமாக நாங்க தினந்தோறும் நம்ம படிக்கணும்னு சொன்னேன். எப்பவும் நம்ம படிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த பௌதிக கல்வியில எல்லாரும் மூழ்கிட்டோம். இந்த பௌதிக கல்வி எதுவுமே கிடையாது. இப்ப நீ காலையில பாகவதத்துல நான் கிளாஸ் கொடுக்கும்போது அதுல புரோபாதர் விளக்கம் கொடுக்குறாரு. இப்ப ஹிஸ்டரின்னு நம்ம படிக்கிறோம். இது எல்லாமே சரித்திர குறிப்புகள் தான். ஆனா அந்த ஹிஸ்டரி எப்ப சரித்திர குறிப்புகள் அது எப்ப அது தெய்வீகா மாறுதுன்னா
எப்ப அதுல கிருஷ்ணர் சம்பந்தம் வருதோ அப்ப அது தெய்வீகமாக மாறுகிறது. ஏன்னா பகவான் சொல்றார், ஜென்ம கர்ம சாமிய திவ்யம் ஏவம் யோகேதி தத்வதக தெக்வா தேகம் புனர் ஜென்ம நைதிமாம் எரிசுவாச்சுனா, எனது தோற்றம் எனது லீலைகள் இவை எல்லாம் தெய்வீகமானவை. இப்போ பகவானுடைய தோற்றம் பகவானுடைய செயல்கள் இவை எல்லாமே தெய்வீகமானது. அப்படி இல்லைன்னா அது வெறும் சரித்திர குறிப்பாயிரும். அப்ப பாகவதத்துல மகாபாரதத்துல பகவான் இருக்கிறதுனாலதான் அது தெய்வீகமானது. பாகவதம் பகவானுடைய கடைசி நிலையிலிருந்து நமக்கு ஆரம்பிக்கிறாரு. பரீட்சித் மகாராஜன்ங்கிறது கடைசி காலகட்டம், துவாபர யுகத்துல கடைசி நிலை. அப்ப அதுல பகவானுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால இது எல்லாமே தெய்வீகமானது. அப்படி இல்லைன்னா வெறும் சரித்திரமாயிரும். இன்னைக்கு ஹிஸ்டரி நிறைய படிக்கணும், இப்ப காலேஜ்ல எல்லாம் படிக்கணும் ஹிஸ்டரி, அதெல்லாம் வெறும் சரித்திர குறிப்புகளை தவிர அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா எப்ப அதுல பகவான் சம்பந்தப்படுறாரோ அப்ப அதுதான் புனிதமானது, அதுதான் தெய்வீகமானது. அப்ப அந்த வாய்ப்பை நமக்கு பாகவதம் தான் நம்ம கொடுத்துருக்கு. எத்தனையோ புராணங்கள் இருக்கு, எத்தனையோ நூல்கள் இருக்கு. ஆனா இருக்கிறதே உயர்ந்த புராணம் அமல புராணம் சொல்றது ஸ்ரீமத் பாகவதம் தான். அதுவும் கலியுகத்துக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான். பகவத்கீதை பிரபா சொல்றா, நமக்கு ரெண்டே கண்கள் தான், ஒண்ணு பகவத்கீதை, இன்னொன்னு பாகவதம். ஸோ பகவத்கீதையை படிச்சுட்டு முடிச்சவங்க அடுத்த பாகவதத்துக்கு போயிடணும். ஸோ இந்த வாய்ப்பை நீங்க எல்லாரும் நல்லா நிறைய பேர் வர்றீங்க, நல்லா கலந்து கொள்றீங்க. இதை நல்லா பயனடைஞ்சு நீங்களும் பக்தியில நிறைய முன்னேறணும். அதுக்கு உங்களுக்கு என்ன டவுட்டு, எதுவும் பக்தியில முன்னேறக்கு என்ன உதவி வேணும்னாலும் நீங்க எங்களை கோயில அணுகலாம். உங்களுக்கு எங்கனால முடிஞ்ச உதவியை நாங்க செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாம் இப்ப ஆன்லைன்ல தான் இருக்கோம். ஆனா நேரா செய்யலாம், அதுக்கு சில ஏற்பாடுகளை நானும் யோசனை பண்ணிட்டு ஏற்பாடு பண்றோம். ஏற்பாடு பண்ண நம்ம நேரா ஒரு நாள் வரலாம். நேரா ஒரு நாள் எல்லாரும் உட்காந்து நேரா உட்காந்து பகவானை தரிசனம் பண்ணி இன்னும் விசாரிச்சு கொண்டு பிரசாதம் சாப்பிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி சில இதுகளை நம்ம ஏற்பாடு பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். ஸோ அதனால இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைத்து பக்தருக்கும் இஸ்கான் திருப்பாலை சார்பாகவும் கிருஷ்ணபுரம் சார்பாகவும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இதை நல்ல சிறப்பாக வம்சிதாரி பிரபு தான் செஞ்சுட்டு இருக்காரு. இதுல நான் இன்னும் அவ்வளோ செய்யறது இல்லை. நான் காலையில பாவம் ஸ்லோகம் மாதிரியா நான் கொடுக்குறோம். காலையில இதே 7:15 to 7:45 8 பண்றோம். அது ஒவ்வொரு சுலகமா பண்ணிட்டு இருக்கேன். பிரபு ஒவ்வொரு கண்டமா பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்ப கடைசியா சொன்ன மாதிரியா திரு ஜெயபதா கோஸ்வாமி குருமராஜ் 108வது நாள் அவரு அந்த ஆன்மீக நிலையில அவரு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்கள மாதிரி வைஷ்ணவர்கள் அவங்களுடைய சன்னியாசியுடைய ஆசீர்வாதத்தினால்தான் நம்ம ஆன்மீகத்திலே முன்னேற முடியும். ஸோ அவங்களையும் நம்ம கூப்பிட்டுருக்கோம். ஸோ அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சி நம்ம இன்னும் பக்தியில முன்னேறணும் அப்படின்னு கிருஷ்ணபுரம்கிட்ட கேட்டுக்கொண்டு இன்று வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. ஜாய் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். ஒரு பிரேம. ஹரே கிருஷ்ணா. இது பகவத்கீதை முடிச்ச மாதிரி 18 நாள் முடிஞ்ச ப்ரோக்ராம் கிடையாது. யாரும் அப்படி நினைச்சுக்காதீங்க. இன்னோட 100வது நாள் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இன்னும் போக வேண்டியது இருக்கு, இன்னும் தினசரி போக வேண்டியது இருக்கு. கிரிக்கெட்ல செஞ்சுரி அடிச்ச மாதிரிலாம் இது கிடையாது. நம்ம 500 days போனாலும் பரவாயில்ல, பாகவத்தை நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஏன்னா தினமும் ஒரு ஸ்லோகம் அப்படின்னு 18,000 நாள் படிக்கிறதுக்கு பதிலா இப்படி என்ன பண்ணோம்னா, இப்படி படிச்சோம்னா நம்மளுக்கு மொத்தம் 322 அத்தியாயங்கள் இருக்கு மொத்தம் பாகவத்துல. 322 நாள் ஆகல அப்படின்னாலும் ஒரு 500 நாள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கூட இந்த பாகவத்தை முழுமையான்னு சொல்ல முடியாது. பாகவத்துல என்ன விஷயம் இருக்குன்னா தெரிஞ்சுக்கலாம். அட்லீஸ்ட் பாகவத்துல இந்த இடத்துல இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு என்னைக்கும் சிந்தனையில பாகவத்துல நம்ம ஒன்னே கொண்டு போலாம். ஏன்னா சனாதன கோஸ்வாமி சொல்றாரு, மதேக பந்தோ மத் சங்கின் மத்குரோ மன் மகாதன மன்னிஸ்தாரக மத்பாக்ய மத் ஆனந்த நமோஸ்துதே அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்தனுக்கு எதிரா சந்தோஷம் அப்படின்னா சொல்றாரு மதேக பந்தோஹோ அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு முறை யார் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் தான். வேற யாரும் உறவு முறை இல்லையா? ஏன்னா கிருஷ்ணர் மட்டும் தான் நம்ம கூடயே வந்துட்டு இருக்காரு. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நம்மளை விட்டு மத்தவங்க எல்லாம் வராங்க போறாங்க, ஆனா என்னைக்கும் பாகவதம் நம்ம கூட வந்துட்டு இருக்கு. மதேக பந்தோ மத் சங்கின், மத் சங்கை அப்படின்னா எனக்கு எப்பயும் நண்பன் யாருன்னா ஸ்ரீமத் பாகவத் தான். மற்ற நண்பர்கள்லாம் வருவாங்க போவாங்க இருப்பாங்க போயிடுவாங்க. ஆனா நம்மளுக்கு பாகவதம் என்னைக்கும் நண்பனா இருந்து உற்ற நண்பனா அது நமக்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. மதேக பந்தோ மத் சங்கின் மத் குரோஹோ, எனக்கு குருதான். மண் மகாதனாக, எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தனம் என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் தான். மற்ற தனங்கள் அழிஞ்சு போயிடும். ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது சாட்சாத் கிருஷ்ணர் தான். சோ கிருஷ்ணன்ற தனம் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா அதுக்கப்புறம் வேற என்ன நமக்கு தேவை இருக்கு? மதேக பந்தோ மத் சங்கின் மத்குரோ மத் மகாதனாக
மன்னிஸ்தாரக மத்பாக்ய, என்னுடைய பாக்கியம் மத் ஆனந்த நமோஸ்துதி, என்னுடைய ஒரே ஒரு ஆனந்தம் என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த பாகவத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கோம், இத்தனை நாள் இங்க வரீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னது, ஏதோ ஆனந்தம் கிடைக்குது இல்லையா. பாகவத்தை நம்ம தினசரி கேட்டுட்டு இருக்கோம்னா இந்த நேரத்துல நம்ம எவ்வளவு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கலாம், ஆனா பாகவதம் கேட்க வரோம். காரணம் என்னது, ஏதோ ஒரு நம்மளுக்கு தெரியாத ஆனந்தம் கிடைக்குது. காரணம் என்னன்னா ஆன்மீகம், நம்ம ஆத்மா அப்படிங்கறதுனால கிருஷ்ணரை பற்றி விஷயங்களை கேட்கும் பொழுது இந்த ஆத்மாவுக்கு இமீடியட்டா அந்த சந்தோஷம் கிடைக்குது. புரியாது அதுக்கு. சில பிரபுபாதர் வந்து ரொம்ப எளிமையா விளக்குவார். ரத யாத்திரை நடந்துட்டு இருக்கும் போது லண்டன்ல நடக்குது, ஜெகநாதர் ரத யாத்திரை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க, ஜெகநாதரை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. ஜெகநாதர்னா யாருன்னே தெரியாது, பக்தின்னா என்னன்னே தெரியாது, தீர்த்தனம்னா என்னன்னே தெரியாது, அவங்களுக்கு சுத்தம்னா கூட என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட கீழ்நிலையில் இருக்கவங்க கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜெகநாதரை பார்த்தோன்னே 2 கையை உயர்த்தி நடனமாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெய் ஜெகநாத், ஜெய் பலதேவ், ஜெய் சுபத்ரா அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அங்க இருக்க போலீஸ்காரங்களாம் மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்தது கிடையாது. ஒண்ணு போதை போட்டிருந்தா அவன் ஆடுவான், இல்ல பைத்தியக்காரனா வந்து ஆடுவான். ஆனா இவங்க போதையும் உபயோகப்படுத்தல, பைத்தியக்காரங்களாம் இல்ல, ஆனா இப்படி ஆடுறாங்களே என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சில பிரபா சொல்றாரு நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சாத்திய கபுனோய் ஸ்ரவணாதி சுத்த சித்த கரைய உதாய். இந்த கிருஷ்ண பிரேமை, கிருஷ்ணர் மேல பக்தி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட இதயத்திலும் ஆழ்ந்து உறங்கிட்டு இருக்கு. இதை ஒண்ணுதான் நம்ம ஏங்கிட்டு இருக்கோம். அது கிடைக்கலாம் தான் நம்ம ஏங்கிட்டு இருக்கோம். எங்கடா கிடைக்கும்ட்டு அந்த சந்தோஷத்தை தெரியாம, சொல்ல தெரியாம ஏங்கிட்டு இருக்கோம். அந்த சந்தோஷம் எப்ப கிடைக்குதோ அப்ப என்ன, அந்த ஆத்மா வந்து விழித்தல ஆரம்பிக்குது. அந்த சந்தோஷம் எப்ப கிடைக்கும், நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சாத்திய கபுனோய் ஸ்ரவணாதி சுத்த சித்த கரைய உதய். எப்ப நம்ம சிரவணம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, எப்ப இதயமான தூய்மை அடைய ஆரம்பிக்குதோ அப்ப என்ன ஆகுது, இந்த கிருஷ்ண பக்தியானது மேல உதித்திரைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றது. அதனால நம்மளுக்கு புரியாம இந்த சந்தோஷம் கிடைக்கும். இது நமக்கு மட்டும் கிடையாது, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா இந்த விஷயத்த சொல்லலாம். என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னா கிருஷ்ண பக்தி மட்டும்தான். மற்ற எதுவுமே தீர்வு கிடையாது. மற்ற தீர்வுகள்லாம் வந்து தற்காலிகமானது. ஒருத்தன் கிருஷ்ண பக்தி வந்துட்டான் அப்படின்னா அவருடைய எல்லா பிரச்சனைகளையும், எப்படி கனவுல இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு வந்தானா எல்லா பிரச்சனைகளும் உடனே போயிடுமோ அது போல இந்த கிருஷ்ண பக்தியானது எல்லா பிரச்சனையும் தீர்த்துரும். நேற்று நாங்க ஒரு உதாரணம் பார்த்துட்டு இருந்தோம். அதுல சொல்றாரு அவரு, மாய் அப்படிங்கிறது வெளிச்சம் போன்றது, அதாவது கிருஷ்ணன் அப்படின்றது வெளிச்சம் போன்றவர், மாய் அப்படிங்கிறது இருள் போன்றது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்காது, இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்காது. கிருஷ்ணர் தான் எங்க சந்தோஷம் இருக்க போகுது, அங்க மாயைக்கான இடம் கிடையாது, அங்க துக்கம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி கிருஷ்ணர் இருக்காரு, எப்படி கிருஷ்ணர் நினைச்சிருக்கிறது, எப்படி கிருஷ்ணன் நம்ம என்னைக்கு வச்சுட்டு இருக்கிறது அப்படின்னா ஸ்ரீமத் பாகவத சிரவணத்தினாலையும் நாம சங்கீர்த்தனாலையும் பக்தருடைய சங்கத்தினாலே தான் பண்ண முடியும். நம்மளால வீட்டுல உட்காந்துட்டு இன்னைக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம்னா உபயோகப்படுத்திக்கிறோம் இந்த நேரத்தை. நம்ம எல்லாரும் கோயிலுக்கு தினசரி வர முடியல, இப்ப இருந்தாலும் என்ன பண்ணலாம், நம்ம வீட்டுல என்ன சின்ன பூஜை இருக்கும் அந்த சின்ன பூஜை அறையில பூஜை பண்ணிடலாம். தினசரி உட்காந்து பகவானுடைய நாமத்தை ஜபிக்கலாம். நம்ம சமைக்கக்கூடிய உணவை பகவானுக்கு அர்ப்பணை பண்ணிட்டு பிரசாதமா சாப்பிடலாம். நம்ம தினமும் பாகவதம் கேட்கலாம், பகவத்கீதை படிக்கலாம். மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லலாம். நீங்க என்ன கேட்கறீங்களோ, என்ன படிச்சீங்களோ அந்த விஷயத்த மத்தவங்க சொல்லி கொடுங்க. சோ இதன் மூலியமா இந்த 5 விஷயத்த நம்ம என்னைக்கு செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா போதும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதயமான தூய்மை அடைஞ்சு உண்மையான அந்த சந்தோஷத்தை, அந்த ஆனந்தத்தை, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதனால துன்பப்படாம கலங்கப்படாம நம்முடைய ஆன்மீக பாதையில் ரொம்ப சீரா போயிட்டு இருக்கும். அது கண்டிப்பா நடக்கும். சோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது சிரவணம், கீர்த்தனம். அது ரெண்டு விஷயம் மட்டும்தான். சோ நம்ம எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கோம். இது என்ன பண்ணலாம், மறுபடியும் நாளையிலிருந்து நம்ம தொடர ஆரம்பிக்கலாம். பக்தர்களுடைய நிறைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. மறுபடியும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஸோ நம்மளுக்கு நாளைக்கு வந்து இதே லிங்க்ல தான் வந்துட்டு இருக்கும். வேற யாருக்காவது நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, அவங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சு விடலாம். அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த நிகழ்ச்சியில்.